மீண்டுமாக நாம் இந்த 3 நாள் கூட்டத்தினுடைய கடைசி கூட்டத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 12:4 வாசிங்க. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாக எங்களை நடத்தி கொண்டு வந்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 நாட்களும் நீர் இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானுடைய ஆளுகைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் நீர் இடைபடுவீராக, பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட கர்த்தர் இடைபடும். திரும்பி போகும்பொழுது வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் ஒரு முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த முத்திரைகளின் புஸ்தகம் என்றால் கடைசி காலத்துக்குரியதான புஸ்தகம் என்று அர்த்தம். ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படிங்கிறார். இந்த முத்திரை எப்போ உடைக்கப்படும் என்றால் கடைசி காலத்தில் உடைக்கப்படும். அதை கொஞ்சம் நம்ம ரிவர்ஸில் சொன்னோம்னா, இது எப்போ முத்திரைகள் உடைக்கப்படுகிறதோ அது என்ன காலம்? கடைசி காலம் என்று அர்த்தம். நமக்கு கடைசி காலம் என்பதற்கான நம்ம காலத்தில் உள்ளதான மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக இந்த 3 நாட்களிலும் நான் பலமுறை பார்த்துருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளமாக பார்த்தோம். அதுக்கு ஆதார வசனங்களாக ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அதை நாம் பார்த்தோம். ஸோ கடைசி காலத்தில் இந்த முத்திரைகள் உடைக்கப்படணும். கடைசி காலம் என்பதற்கான ஒரு அடையாளம் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு நடக்க வேண்டிய சம்பவங்கள் இப்போ இயேசுகிட்ட மத்திய 24 3வது வசனத்தில், உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவானவர் மத்திய சுவிசேஷத்தை 3 பகுதியாக பிரித்தார். அதில் முதலாவது பகுதியாக வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பர்டிகுலராக கடைசி காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நடக்கிற சம்பவங்களும் இந்த முத்திரைகளின் புஸ்தகத்தில் ஆரம்பத்தில் அவைகளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரைகளின் புஸ்தகம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும். திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால், அப்போது அந்த முத்திரைகளின் புஸ்தகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் அந்த முத்திரைகள் உடைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்திக்கு போவதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, இந்த முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து, குறிப்பாக 6ஆம் அதிகாரத்தை குறித்து இருவேறு கருத்துகள் இருக்கிறது. அதாவது நான் சொல்கிறது, ஆவிக்குரியவர்களுக்குள்ளேயே இருவேறு கருத்துகள் இருக்கிறது. என்ன கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட 6ஆம் அதிகாரம் என்பது எப்பொழுது நடைபெற வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகைக்கு பின்னால், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னால் தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு பெரிய நம்பிக்கை அதன் மேல் இருக்கிறது. அப்போ தான் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே அப்படித்தானா அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், முதல் 3 அதிகாரத்தில் சபையின் காலம் வருகிறது. அதாவது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளை பற்றி கர்த்தர் பேசுகிறார். அதற்கு பிறகு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பரலோகத்தினருடைய தரிசனத்தை காட்டுகிறார். அந்த 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது யோவானை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு இருக்கு. இந்த இன்ட்ரொடக்ஷனை கவனிங்க. ஏன்னா இப்போ அடுத்து கொடுக்க போகிற செய்தியை இல்லை அதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு கூட்டம் ஒரே லைனில் சொல்லிடுவாங்க. நீங்கள் அப்புறம் எப்படி அவங்க சொல்கிறதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் அந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு போகிறேன். அப்போது இங்கே ஏறி வா அப்படின்னு சொல்லி யோவானை பார்த்து சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது என்ன உபதேசம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே ஏறி வா என்று ஆண்டவர் சொன்னது யோவானை அல்ல, சபையை அப்படின்னு சொல்கிறாங்க. சபையை ஆண்டவர் சொன்னதாக அங்கே சொல்லப்படவில்லை. யோவானை சபைக்கு உருவகப்படுத்தி ஒரு இடத்திலும் கர்த்தர் சொல்லவே இல்லை. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆரம்பிக்கும் பொழுதே வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் சொன்னது யோவானை பார்த்து, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுது அப்படின்னார். அப்போ யோவான் சபையாக இருக்குமானால் கர்த்தர் அப்படி சொல்லியிருக்க முடியாது.
அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் முடியும் போது ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும் வாயன். யார் கேட்கிறவனா கீழே அவர் சொல்கிறார், நான் தான் இதெல்லாம் கேட்டு எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறார். யோவானை ஒரு இடத்திலும் சபைக்கு அங்கே அடையாளமாக சொல்லப்படவில்லை. பல இடங்களிலே சபைக்கு ஸ்திரீயை அடையாளமாக சொல்லி இருக்கிறது. சில இடங்களிலே மனவாட்டி சபையை குறித்து உன்னத பாட்டில் சூலமித்தியாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல இடத்துல இப்போது கலாத்தியரில் வாசிக்கும் பொழுது 2 பிரமாணத்துக்கு அடையாளமாக ஆகாரையும் சாராளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு இடத்துலையும் யோவானை சபையாக சொல்லப்படவில்லை. ஸோ 4ஆம் அதிகாரத்தில் இங்கே ஏறி வா என்று ஆண்டவர் சொன்னது சபையை அல்ல, யோவானை, நேரடியாக யோவானை மட்டும்தான் சொன்னார். அது மட்டுமல்ல, 4ஆம் அதிகாரத்திற்கு பிறகு சபை அங்கே இருக்கிறதாக சொல்லப்படலை. எந்த இடத்துலையும் சபையை அவர் பார்க்கல. இப்போ நீங்கள் இந்த இன்ட்ரடக்ஷனை புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா திருப்பி நீங்கள் இந்த வீடியோவை ஆன்லைனில் பார்த்துக்கோங்க. 1ஆம் அதிகாரத்தில் அவர் பரலோகத்தை பார்க்கிறார், அங்கேயும் சபையை அவர் பார்க்கவில்லை. அடுத்து 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தினுடைய தரிசனம் யோவானுக்கு காட்டப்படுகிறது, அங்கேயும் அவர் பார்க்கவில்லை. 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற பிதாவாகிய தேவனை பார்க்கிறார், அங்கேயும் அவருக்கு சபை இருப்பது காண்பிக்கப்படவில்லை. அப்போ சபை பரலோகத்தில் இருப்பதாக காண்பிக்கப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தான் சபை பரலோகத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இவைகளுக்கு பின்பு சகல கோத்திரத்திலிருந்தும் பாஷைக்காரிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அங்கே தான் சபை நிற்கிறது, சிங்காசனத்துக்கு முன்பாக. அதனால தான் நம்ம சபையை குறித்து பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, நாம் தைரியமாய் கிருபாசனத்திலே கிட்டி சேருகிறோம் அப்படிங்கிறார். ஸோ நமக்கு தான் சிங்காசனத்தில் முன்னாடி நிற்கக்கூடியதான அந்த தகுதி இருக்கிறது, அதாவது புதிய ஏற்பாட்டு சபைக்கு. ஸோ அது எங்கே நிற்குதுன்னா 7ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லுது. 6ஆம் அதிகாரத்திலையோ 5ஆம் அதிகாரத்திலையோ இல்லை. எதுக்காக இது இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, ஒரு சாரார் 4ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்துக்கு போகுது, 6ஆம் அதிகாரம் எல்லாம் வெளிப்படுத்தின, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்க வேண்டிய சம்பவம், அதுக்கு இப்போ நம்ம இங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எங்கே போய் இதில் என்ன பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு கேட்டால், 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த காலகட்டத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முத்திரைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சம்பவங்களை ஆதாரபூர்வமாகவும் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களோடு கூட இணைத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சாராருக்கு அது எதையுமே கேட்க மனமில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்தது 4ஆம் அதிகாரத்தில் சபை போயிடும், 4ஆம் அதிகாரத்தில் சபை போயிடும். அன்னைக்கு அவர்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அவங்க சொல்லி இருக்கலாம். யூதர்கள் போய் ஒரு நாள் யோவான் ஸ்நானகனை கேட்கிறார்கள், நீதான் வருகிறவராகிய மேசியாவா என்று கேட்கிறார்கள். அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், நான் இல்லை, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், இயேசு வருகிறார். இயேசுகிட்டையும் போய் கேட்குறாங்க, நீங்கள் தான் மேசியாவா, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு வெளிப்பாடு வச்சு யோவானை போய் கேட்குறாங்க. இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்து அவங்க இயேசுக்கிட்ட போகிறாங்க. அந்த மாற்றம் வரும்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். இன்றைக்கி நமக்கு இல்லை, எங்களுக்கு 50 வருஷமாக இதை சொல்லிட்டாங்க, 4ஆம் அதிகாரத்தில் சபை போயிடும்னா, சபை 4ஆம் அதிகாரத்தெல்லாம் தாண்டி இப்போ 6ஆம் அதிகாரத்தின் காலத்தில் இருக்குது. அந்த சம்பவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்பாக ஒவ்வொன்றன் மீன் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதை சபை புரியாததுனால அதை ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள் அப்படின்றபடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் 6ஆம் அதிகாரத்தில் பாதி இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாதி சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் முடியும் போது 7ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போயிடும். நம்ம சபை பரலோகத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் 4ஆம் அதிகாரம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் பல இடங்களிலே சம்பவங்களை பார்க்கும்போது சோர்ந்து போவீர்கள். இதெல்லாமே சொல்லலையே, இவ்வளோ சம்பவங்கள் நடக்குதே, ஏன்னா அடுத்து அதெல்லாம் வரப்போகுது, நீங்கள் சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கிறது. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்திக்குள்ளே போகிறோம். நாம் 6ஆம் அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான காலகட்டத்துக்குள் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது 2வது முத்திரையை தாண்டி 3வது முத்திரைக்குள்ளே இருக்கிறோம். நாம் அந்த 3வது முத்திரையின் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச காலத்திற்கு முன்பதாகத்தான் 2வது முத்திரை கடந்து போனது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 1வது முத்திரைக்கான காரியம் உடைக்கப்பட்டது. அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த 1வது முத்திரை உடைக்கப்பட்டதுன்னு பல இடங்களில் நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் அநேகருக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இல்லை, அப்படிலாம் கிடையாது, விளக்கமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், விளக்கமும் கொடுக்கல. ஆனால் சம்பவம் நடைபெறுகிற ப்ரூஃபை எடுத்து கையில் கொடுத்தோம்னா அதையும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லை. கிட்டத்தட்ட நான் சொல்வது 2012 1வது முத்திரைக்கான அறிகுறிகள் உடைக்கப்பட்டதுக்கான காரியங்கள் எல்லாம் நடைபெற்றது. அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ நம்ம காலத்தில் சரியாக இன்னொரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, 2வது முத்திரைக்கான சம்பவம். நீங்கள் வாசிங்க, 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்தை வாசிங்க, 6-4 வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது,
அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓமையாக, ஒரு தரிசனமாக அல்லது ஒரு ஓமையாக அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. இதுக்கு பின்னாடி இருக்கிற விளக்கத்தை நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். முதலாவது, அந்த 6ஆம் அதிகாரத்தில் 4 முக்கியமான குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று வெள்ளைக்குதிரை, 2வது சிவப்பு குதிரை, 3வது கருப்பு குதிரை, 4வது மங்கின நிறம் உள்ள குதிரை. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ரெட், ஒயிட், பிளாக் அண்ட் பேல் ஹார்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த 4 குதிரைகளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிற உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். எந்த ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யூகிக்காதீங்க. அசியூம் பண்ணாதீங்க. இப்படி தான் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணாதீங்க. அந்த அசியூம் பண்ணுற வேலையை கர்த்தர் நமக்கு தரவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அசியூம் பண்ணுறது முழுக்க மாம்சத்தில், நம்ம அறிவுக்கு எட்டினது போல் நம்ம யோசிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக ஆவியும் மாம்சமும் என்ன செய்யாது, ஒத்துப்போகாது, போராடும். அதனால் பைபிளில் சொல்லியிருக்கிற விஷயம் எதுவோ அதை பைபிள்லேருந்தே நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் நல்லது. நான் எதுக்கு நான் இது உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குதிரைன்னு இருக்குது இல்லையா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஊழியர் குதிரைகளை பற்றி எடுத்தார். ஸோ அவருடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அதில் அந்த வெள்ளை குதிரை என்பது என்ன அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆவலாக போத்தி அவர் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தபோது, வெள்ளை குதிரை என்பது துபாயை குறிக்கிறது அப்படின்னு சொன்னார். எனக்கு துபாய் இன்னொன்று ஷாக் ஆகிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு கேட்கறதுக்கு. துபாயின்றாரே, எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னபோது, நான் துபாய்க்கு ஏர்போர்ட்டில் போய் இறங்கினேன். போய் இறக்கும் போது துபாய் ஏர்போர்ட்டில் பார்த்த ஒரு வெள்ளை கலர் குதிரை நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த வெள்ளை கலர் குதிரை என்பது துபாய் தான் குறிக்கிறது அப்படின்னார். அப்போது நமக்கு என்னென்னா, அவர் லேட்டாக பார்த்துருக்கார் வெள்ளை கலர் குதிரையை. நாம் அப்போயே சினிமாவில் வெள்ளை கலர் குதிரையை பார்த்துட்டோம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே சினிமாவில் வெள்ளை கலர் குதிரையில் தான் ராஜாக்கள்லாம் வருவாங்க அந்த காலத்தில். அப்படின்னா அவங்கெல்லாம் முதலாம் முத்திரைக்குரியவர்கள் ஆகிடுமா? வெள்ளை கலர் குதிரை எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் முதலாவது முத்திரைன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு விளக்கம் வேணும். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அந்த 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் 4 குதிரைகள் இருக்கிறது. அங்கேயும் அதுக்கான இதே குதிரை தான் அங்கேயும் இருக்குது. வெள்ளை, கருப்பு, சிவப்பு, புள்ளியான குதிரை அப்படின்னு இருக்கும். அந்த 4 தான் வெளிப்படுத்தல் 6லையும் இருக்குது. அப்போ அதுக்கான விளக்கமாக அங்கேயே ஆண்டவர் கொடுத்துட்டார். பழைய ஏற்பாட்டிலேயே என்ன சொல்கிறார், இது 4ம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற 4 ஆவிகள். இது எந்த நாட்டையும் குறிக்கல, யாரையும் குறிக்கல. இது எதை குறிக்குது, 4 ஆவிகளை குறிக்கிறது என்று வேதம் சொல்லுது. என்ன ஆவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி உள்ளவங்களுக்கு நாம் பார்க்குறோம், ஒரு அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ பிரதமரோ ஒரு திட்டத்தை போடும்போது அதை அவர்கள் நேரடியாக மக்களிடத்தில் செய்ய மாட்டார்கள். அதை அவர் அந்த துறை அமைச்சருக்கு அனுப்புவார். அந்த துறை அமைச்சர் அதுக்கு கீழே உள்ள அதிகாரிக்கு அனுப்புவார். அந்த அதிகாரி அவர் கீழே இருக்கிற ஊழியருக்கு அனுப்புவார். அவர் கொண்டு போய் ஜனங்களுக்கு அதை சேர்ப்பார். இதான் புரோட்டோகால் சொல்லுவாங்க, இதான் ப்ரொசீஜர், ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. இது எல்லாமே எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்ல்ட்லி மெத்தட், இது எல்லாமே பைபிள்லேருந்து கொண்டு வரப்பட்டது. காரணம் என்னென்னா, பைபிளில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த புரோட்டோகால் பற்றி இருக்குது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. ஏன்னா ஹெவன்லி கிங்டம் இருக்குது பாருங்கள், அந்த கிங்டமில் கர்த்தர் ராஜாவாக இருக்கிறார். அவர் தம்முடைய சித்தத்தை பூமியில் செய்வதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் வச்சிருக்கிறார். மெசஞ்சர்னு ஒரு தூதனை வச்சிருக்கிறார், வாரியர்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அப்புறம் வர்ஷிப்பர்னு ஒருத்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இந்த புரோட்டோகாலில் அங்கேருந்து காப்பி அடித்து தான் இங்கே வந்திருக்காங்க. நாம் இங்கேருந்து பைபிள் எழுதலை, பைபிளில் இருந்து தான் இவங்க எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா பிசாசு எதையுமே சொந்தமாக செய்வதற்கு அவன் என்ன கிடையாது, அவனுக்கு அந்த காரியம், அந்த சக்தி கிடையாது. முழுக்க ஆண்டவர்கிட்ட காப்பி அடிப்பான். காப்பி அடித்து என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் அதை மசாலாலாம் தூவி வேறு மாதிரி செய்வான். இப்போ நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா, ஹோட்டலுக்கெலாம் போனீங்கன்னா என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், அந்த தோசை இந்த தோசை, ஒரு 7-8 வகையான தோசை சொல்லுவாங்க. பேஸ் ஒன்று தான், மாவு தான். அதில் உருளைக்கிழங்கு வச்சா மசாலா தோசை, பொடியை போட்டால் பொடி தோசை, வெங்காயம் போட்டால் வெங்காய தோசை, எதையாவது அதில் மிக்ஸ் பண்ணோம்னா அந்த தோசை பேரே மாறிடும். நான் இதே மாதிரி தான் பிசாசு. அவங்ககிட்ட வேறு ஒன்றுமே புதுசாக எதுவுமே கிடையாது. எல்லாம் பைபிளில் இருந்தால் காப்பி அடிக்கணும். ஏன்னா அவன் படைக்கப்பட்டவன், படைத்தவர்னு ஒருத்தர் இருக்கிறார், கிரியேட்டர். அவர் தான் கிரியேட்டர். அவர்கிட்ட தான் காப்பி அடிக்க முடியும். இவன் எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறவன். இன்றைக்கி உலகமும் அப்படித்தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்வென்ஷன், டிஸ்கவரி என்னென்னமோ சொல்கிறாங்களே, இது எதுவுமே கிரியேஷன் கிட்ட வராது. கிரியேஷன் வேறு, டிஸ்கவரி வேறு, இன்வென்ஷன் வேறு.
இதை கண்டுபிடித்தல் என்பது வேறு, அதே நேரத்தில் படைத்தல் என்றால் வேறு. நம்ம ஆண்டவர் படைத்த தேவன், கிரியேட்டர். இவங்க எல்லாருமே அந்த படைச்சதில் வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேட்டஸ், செகண்ட் லெவலுக்கு இருக்கிறவங்க. அப்போது இந்த குதிரை என்பது ஒரு பரலோகத்தினுடைய வேலையை பூமியிலே செய்யக்கூடிய 4 ஆவிகள் என்று வேதம் சொல்லுது. தொடர்ந்து நீங்கள் சகரியா 6ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லும், கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போய் கர்த்தரை சாந்தி பண்ணிட்டு காரியங்கள்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு வாசிக்க முடியும், தொடர்ச்சியாக வாசிக்க முடியும். எதுக்கு சொல்கிறேன்? குதிரை என்பது ஒரு நாட்டை குறிக்கவே இல்லை, ஒரு இனத்தை குறிக்க இல்லை, அதை குறிக்கல, இதை குறிக்கல. அது 4 ஆவிகள் என்று வேதம் சொல்லுது. சரி, இப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. ஏன்னா குதிரைக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்கு அந்த வசனத்துக்கு பின்னாடி இருந்து வரேன், ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. தூதன் கையில் பட்டயம் கொடுக்கப்பட்டால் அதற்கு அர்த்தம் என்ன? பைபிளில் 3 பேர் கையில் தான் பட்டயம் இருக்குது. ஒன்று தேவனிடத்தில் இருக்கிறது, இன்னொன்று மனுஷனிடத்தில் இருக்கிறது, இன்னொன்று தூதனிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிற பட்டயத்துக்கு என்ன அர்த்தம்? வாசிங்க, எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:19. சுவிசேஷத்திற்காக மன்னிக்கணும், 17 வாசிங்க. ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய பட்டயம் என்பது எதை குறிக்குது? கர்த்தருடைய வசனம், அதை தான் குறிக்குது. 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது கடைசியான வசனத்தை வாசிங்களே, அங்கே என்ன சொல்லியிருக்கு பாருங்க. 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனம். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். வாயிலிருந்து பட்டயம் புறப்படுகிறதுனா என்ன அர்த்தம்னா, அவர் வாயிலிருந்து கத்தி வருதுன்னு அர்த்தம் இல்லை, அவர் வாயிலிருந்து நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் வருகிறது என்று அர்த்தம். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வாயிலிருந்து நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் புறப்படுகிறது. அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்படுதுன்னா அப்படியே கத்தி ஒன்று வாயிலிருந்து வருதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த பட்டயம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அவர் வாயிலிருந்து நியாய தீர்ப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் புறப்பட்டு, அவர் இப்போ வாரத்தில் அக்கினி இறங்கும் அப்படின்னா இறங்கும், அவ்வளோதான். அக்கினி இறங்கி பட்சிக்கும்னா பட்சிக்க போதும், நியாய தீர்ப்பின் வார்த்தைன்னு அர்த்தம். தேவனிடத்தில் உள்ள பட்டயம் என்பது வார்த்தையை குறிக்கிறது. மனுஷன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷன் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு வரான், ஒரு ராஜா எடுத்துகிட்டு வராருன்னா எதுக்கு வராருன்னு அர்த்தம்? யுத்தத்துக்கு வராரு என்ற அர்த்தம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்து, நம்ம எப்படி ஒரு ஆர்மர் ஆஃப் காட்னு எபேசியர் 6ல் சொல்கிறோமோ அதே மாதிரி அவருக்கு ஒரு அங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரம் எபேசியரில் நமக்கு எப்படி ஒரு தலைச்சீராக இருக்குதோ அதே மாதிரி கோலியாத்துக்கு ஒரு தலைச்சீராக இருக்கும். இங்கே எப்படி ஒரு பாதரட்சை இருக்கோ அவனுக்கு ஒரு பாதரட்சை இருக்கும். இங்கே ஒரு கேடகம் இருக்கும், அங்கே ஒரு கேடகம் இருக்கும். இங்கே ஒரு பட்டயம் இருக்கும், அங்கே ஒரு பட்டயம் இருக்கும். ஆனால் கோலியாத் பிடித்து கொண்டு வருகிற பட்டயம் என்றால் யுத்தத்துக்கு வந்திருக்கிறான் என்று அர்த்தம். அவன் யுத்தத்துக்கு கூப்பிடுறான். இப்போ சவுல் கையிலையும் பட்டயம் இருக்கு, 2 பேரும் சண்டை போடணும், அதான் அவன் கூப்பிடுறது. ஆனால் வசனம் சொல்லுது, தாவீதின் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது அப்படின்னு இருக்கு. இதுக்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? யுத்தம் என்று அர்த்தம், சண்டை போட வந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர்கிட்ட பட்டயம் இருந்தால் அது வார்த்தை என்று அர்த்தம். சரி, தூதன் கையில் உள்ள பட்டயத்துக்கு என்ன அர்த்தம்? வாசிங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:12. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பயங்கரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அப்போ தூதன் கையில் உள்ள பட்டயத்துக்கு பேர் என்னது? கொள்ளை நோய்னு அர்த்தம். அதே அதிகாரம் 16 வாசிங்க, 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே இருக்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். இப்போ தூதன் கையில் என்ன இருக்குது? பட்டயத்தை நீட்டி இருக்க கண்டான். 14வது வசனம், 14 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அப்ப தூதன் கையில் பட்டயம் இருந்தா என்ன வரும்? கொள்ளை நோய் வரும் என்று அர்த்தம். இப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. இப்போ வசனம் சொல்லுது, சிவப்பான ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்த தூதனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயம் என்றால், பட்டயம் என்பது தூதன் கையில் உள்ளதுக்கு என்ன அர்த்தம்?
கொள்ளை நோய்னு அர்த்தம். ஒரு பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று இயேசுகிட்ட கேட்டபோது 7 அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வருவார்கள். 2வது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 3வது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். 4வது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். 5வது, பஞ்சங்கள். 6வது, கொள்ளை நோய்கள். 7வது, பூமி அதிர்ச்சிகள். அந்த கொள்ளை நோய்னு இருக்கு பாருங்க, 6வது. அந்த கொள்ளை நோய்க்கான விளக்கம் தான் இங்கே இருக்குது. நேற்று சொன்னோம், ஆண்டவர் யுத்தங்கள்னு சொல்லும் போது பொதுவாக யுத்தம்னு சொல்லலை. அந்த யுத்தத்துக்கான விளக்கம் எங்கே இருந்துச்சு? 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் இருந்துச்சு. இப்போ இந்த கொள்ளை நோய்க்கான விளக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு பெரிய பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அது என்ன பட்டயம் என்றால், வேதம் சொல்லுது 1 நாளாகமத்தின்படி அது ஒரு கொள்ளை நோய், மிகப்பெரியதான கொள்ளை நோய் வரும். அதுக்கு முந்தின லைன், அந்த கொள்ளை நோய் பூமியில் உள்ளவங்களை எப்படி சாகடிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நல்லா கவனிங்க, அந்த வேர்டை கவனிங்க. இதெல்லாம் உங்கள் கையில் உள்ள பைபிளில் உள்ளதுதான். எப்படி ஒரு 25 வருஷமாக உங்கள் கையில் அந்த பைபிள் இருக்கும். ஸோ அந்த பைபிளில் உள்ள வசனத்தை தான் வாசிக்கிறோம். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, 1 to 1, ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செய்யத்தக்கதாக ஒரு பெரிய மரணம் பூமியில் வரும். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, ஒரு பெரிய பட்டயம், ஒரு கொள்ளை நோய் என்று வேதம் சொல்லுது. ஒரு பெரிய கொள்ளை நோய் வரும். அது எப்படி ஜனங்களை சாகடிக்கும்? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த காரியம் எப்போ நடக்கும்? கடைசி காலத்தில் முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு நடக்கும். முத்திரை உடைக்கப்படுவது எப்போது? முடிவு காலத்தில் உடைக்கப்படும். முடிவு காலம் என்பது எப்போ குறிக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருகிற காலகட்டத்தை பேஸ் பண்ணி தான் முடிவு காலம் தொடங்குகிறது. அப்போது 1948க்கு பிறகு முடிவு காலம், அவங்க அப்போ தான் நாடு ஃபார்ம் ஆகுது. தொடங்கின பிறகு இந்த இடைப்பட்ட 76 வருஷத்தில் ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க, அந்த வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. எப்படி இருக்குது? பூமியில் உள்ளவர்கள், பூமி முழுக்க, அதான் வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, சில கொள்ளை நோய் வரும், கில்லிங் டிசீஸ் வரும். அது சில காண்டினென்ட்ஸில் மட்டும் வரும், சிலது சில நாட்டில் மட்டும் வரும், சிலது சில மாநிலத்தில் மட்டும் வரும். ஆனால் ஒரு சிலது மட்டும்தான் உலகம் முழுக்க வரும். கொள்ளை நோயில் சிலது மிகப்பெரியதான மரணத்தை ஏற்படுத்தும். ஆனால் உலகம் முழுக்க வராது, பரவாது. சிலது உலகம் முழுக்க பரவும், மரணத்தை ஏற்படுத்தாது. உதாரணமாக கேன்சர் இருக்குது, அது ஒரு ஆளுக்கு வரும், ஆனால் பரவாது. அவருக்கு மட்டும்தான் இருக்கும், அவரோடு கூட அது முடிஞ்சு போயிடும். அது பக்கத்தில் உள்ளவருக்கு என்ன செய்யாது? பரவாது. ஆனால் இப்போ நீங்கள் சில கோல்டு, ஃபீவர்லாம் எடுத்துக்கோங்க, கூட இருக்கிறவங்களுக்குலாம் என்ன செஞ்சிடும்? அது அடுத்தடுத்து பரவும், ஆனால் மரணம் வராது. ஆனால் இது என்ன சொல்லுது? உலகம் முழுக்க பரவும். எப்படி வரும்? மனுஷர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. பூமி முழுக்க வரும், ஆனால் என்னவா இருக்கும்? கொள்ளை நோயாக இருக்கும். 1948க்கு பிறகு ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க பரவி ஜனங்கள் மூலமாக, மனுஷர் மூலமாக மரணத்தை உண்டாக்கின கொள்ளை நோய் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 76 வருஷத்தில் ஒரு கொள்ளை நோய் தான் அப்படி பரவி இருக்கு. என்னது? கொரோனா மட்டும்தான் பரவி இருக்கு. கொரோனா ஏறக்குறைய 180 நாடுகளுக்கு மேலாக பரவி இருக்கு. அதில் போன எல்லா நாட்டிலையும் மரணம் வந்திருக்கு. அதை விட இந்த வசனத்தில் உள்ள ஆப்டான அல்லது மிக துல்லியமான தீர்க்கதரிசனம் என்னன்னா, கொரோனா பரவுனது வேற யார் மூலமாகவும் கிடையாது. தண்ணி வழியாகவோ, காற்று வழியாகவோ, ரத்தத்தின் வழியாகவோ கிடையவே கிடையாது. மனுஷன் வழியாக மட்டும். ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன். நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு ஸ்லோகன் நம்ம எல்லாருடைய மூளையிலும் பதிஞ்சிருக்கு, தனித்திரு, விழித்திரு, விலகிரு. எதுக்காக நம்மளை அவங்க விலகி இருக்க சொன்னாங்க? குவாரண்டைன் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக அப்படி இருக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், கொரோனா ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் வழியாக பரவுச்சு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே அது என்ன செய்யாது? பரவாது. கொடையை பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஸ்டன்ஸ்க்கு மேலே அது கொரோனாவுடைய வைரஸ், அதோடைய வெயிட் அவ்வளோதான், அதுக்கு மேலே அது பரவாதுன்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. ஆனால் இப்போ ஊகான் மாநிலத்தில் சைனாவில் ஆரம்பிச்சிச்சு, ஆல் ஓவர் த வேர்ல்டு பரவுச்சு. எது வழியாக பரவுச்சு அப்படின்னா, ஒன்லி மனுஷன் வழியாக மட்டும். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுச்சு. அதன் வழியாக மரணம் வந்துச்சு. அப்படி ஒரு மிக முக்கியமான சம்பவம் உலகம் முழுக்க நடந்துச்சு. எப்போனா, நம்ம 2020 நம்ம கணக்குக்கு 2019 லாஸ்ட்டு 2020 நடந்துச்சு. இந்த சம்பவம் பரிசுத்த வேதாகமத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். இந்த சம்பவத்தை ஏன் நமக்கு தெரியவில்லை? அவ்வளோதான் கேள்வி. இது நம்ம பைபிளில் தான் இருக்கு.
நம்ம ஏன் இதை தெரிஞ்சிக்கல? அதுக்கு நீங்கள் 2 ரீசன் கன்ஃபார்மாக சொல்ல தான் போகிறீங்க. ஒரு ரீசன், வெளிப்படுத்தின விசேஷம் புரியாதுங்க. அதெல்லாம் ரொம்ப படித்தவங்க தான் என்ன செய்யணும், அதை சொல்லணும், நமக்கு அது புரியாது அப்படின்னு. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் இந்த வார்த்தையை சொல்லுவோன்னு சொல்லிட்டு தான் பெரிய பெரிய ஸ்காலரை வச்சு, பவுலை வச்சு எல்லா புக்கையும் ஆண்டவர் எழுதிட்டார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் யாரை வச்சு கொடுத்தாரு? யோவானை வச்சு கொடுத்துருக்காரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுது, யோவான் சொல்கிறாரு, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினவருக்கே என்ன கிடையாதான்? படிப்பறிவு இல்லையா? அப்போ படிக்கிறவருக்கு என்ன தேவையில்லை? எழுதினவருக்கே படிப்பறிவு தேவையில்லை. அப்போ படிக்கிறவருக்கு கன்ஃபார்மாக தேவையில்லை. அதுக்கு தேவை என்ன தெரியுமா? அவர் ஆவிக்குள்ளாகி அதை எழுதினார். நீங்கள் ஆவிக்குள்ளாக இருந்து படித்தா அது உங்களுக்கு புரியும், அவ்வளோதான். எழுதுனது ஆவியானவர். நீங்கள் உடனே ஈஸியாக தூக்கி பழைய தூக்கி போட்டுறது. அதுக்கு ரொம்ப படிச்சிருக்கணும். எல்லா பைபிளையும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். ஆண்டவர் எழுதுனதே படிப்பறிவு இல்லாத ஆளை வச்சு எழுதிட்டாரு. நீங்கள் என்ன அது படிப்பறிவு இருந்தால் தான் புரியுன்றீங்க. ரெண்டாவது, அடுத்து சொல்ல மிக முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் என்ன சொல்கிறது, உலகளாவிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப பயமாக இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறது எப்படி இருக்குது? பயமாக இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் மிருகமாகவே வருது, கொப்பளம் வருது, வானத்துலேருந்து அக்கினி வருது. கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குதே, படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குதே, வரப்போதே என்ன பண்ணுவீங்க? சிலருக்கு அது படிக்கிறதுக்கே எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் என்ன கேட்டார், என்ன பிரதர் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எங்கே பார்த்தாலும் மிருகமாக எழும்பி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை நான் ஏற்கனவே ஒரு மிருகத்தோட 10 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன். இதில் 10ஆவதுக்கு இதை எடுத்தோம்னா இது வேற எழும்பி வந்துக்கிட்டே இருக்குது. அவர் சொன்னார், நான் நைட்டில் வெளிப்படுத்தின விசேஷமே படிக்கிறது இல்லைன்னார். ஏன்னு கேட்டேன். கனவுல மிருகமாக வருதான், தூங்கும் போது கனவுல என்ன செய்யறது, மிருகமாக வருது. இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிற காரணம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்த ஆவி. இது பெரிய விசேஷம் என்னன்னா, இதை எழுதுனது ஆவியானவர். அவர் தான் ஆத்தர் ஆஃப் த புக்கு. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, சகல காரியங்களிலும் உங்களை நடத்துவார், வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஆத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு தெரியலனா காரணம் அவரும் இல்லை, புக்கும் இல்லை, நீங்கள் தான். அவர் சொல்லி கொடுக்க ரெடியாக இருக்காரு, எழுதினவர் கூட இருக்காரு. அப்புறம் ஏன் புரிய மாட்டேங்குது? பல நேரங்களில் நாம் அப்படி தான் சொல்கிறோம், எனக்கு புரியல, தெரியல, அதுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் வேணும். இப்போவும் சொல்கிறார், நீங்கள் இன்ட்ரெஸ்டோட தேவ சமூகத்தில் உட்காந்து படித்து பாருங்கள், கர்த்தர் சொல்லுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார், வெளிப்படுத்துறதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். சரி, இது இருக்குது, பைபிளில் இருக்குது, கிட்டத்தட்ட 2000 வருஷமாக இருக்குது. நாம் அதை விட்டுட்டோம், பரவாயில்ல இருக்கட்டும். பல நேரங்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒரே நாளில் படித்து முடிச்சிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அது புரியல, தெரியல, அதை உட்காந்து 2-3 நாள் படிக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு என்ன இல்லை, பிடிக்கல, ஒரே நாள் அட்ட ஸ்டெச்சு உட்காந்து முடிச்சிடுறது. அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், நமக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு என்னென்னா ஏசாயாவும் சங்கீதம் தான். என்ன காரணம்னா அதில் தான் என்ன இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது. ஒருவேளை நீங்களாம் பரலோகத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பார்க்குறீங்க, ஒருவேளை அப்படிலாம் இல்லை, கன்ஃபார்மாக போகிறோம், ரைட். நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல என்ட்ரான உடனே இந்த ஏசாயா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க. அந்த ஆளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போய் சிங்காசனம் பக்கத்தில் உட்காந்துக்குங்க. ஏன்னா உங்களை இத்தனை வருஷம் காப்பாற்றினது அந்த ஆள் தான் காப்பாற்றிருக்காரு. ஏசாயா இல்லாட்டி ஜனவரி மாதம் கதை முடிஞ்சு. பல சபைகளுடைய கதை ஏசாயா இல்லாட்டி முடிஞ்சிச்சு இல்லையா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். கேட்கவே ஒரு நல்லா இருக்குல்ல. நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாக்குத்தத்தம் எடுத்து பாருங்கள், இருக்கிறது ஒன்று தான் இருக்குது. இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அதை கூட அன்றைக்கி ஒருத்தர் தப்பாக பிரிண்ட் பண்ணிட்டார், திறந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறேன்னு பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கார். அதை கூட ஒழுங்காக ப்ரூஃப் பார்க்காம பிரிண்ட் பண்ணிட்டார் போல், திறந்த வாசலை திறந்து வச்சிருக்கிறேன்னு அடிச்சிட்டார். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கண்டா உங்களுக்குலாம் எப்படி இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது, அப்படி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பயப்படுறதுக்கு ஒரு புக்கை கர்த்தர் தரல, நமக்கு புரியக்கூடாதுன்னு ஒரு புக்கை கர்த்தர் நமக்கு தரல, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தந்திருக்கிறாரு. அதுலேயும் விசேஷமாக சபை தெரிஞ்சுக்கணும் தான் அதை கொடுத்துருக்கிறார். அதனால தான் அது டைரெக்டாக யாருக்கு எழுதப்பட்டது, சபைக்கு எழுதப்பட்டது. ஸோ இந்த சம்பவம் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் உள்ளது. 2000 வருஷமாக இருக்குது. சரி, இது எனக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும், ஒரு காரியம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்க போகிறீங்க, நல்லா கவனிங்க. இந்த வீடியோ 2018 இந்தியா முழுக்க எல்லா சேனல்கள்லையும் வந்துச்சு. இங்க பாருங்க.
வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும் இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 அப்போ உள்ள சேனல்களில், நியூஸ் சேனல்களில் வந்ததான ஒரு செய்தி. நாங்கள் ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருக்கிறோம். எல்லா நியூஸ் சேனல்கள்லையும் வந்துச்சு. இது எதை பற்றி நினைக்கிறீங்க? வரப்போகிற கொரோனாவை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருந்துச்சு. ஒரு டிசீஸ் எக்ஸ் ஒன்று வரப்போகிறது. இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு உயிர் சேதத்தை, மிகப்பெரிய உயிர் சேதத்தை அது என்ன செய்யும், ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம், 2018 2019 2020 மார்ச் 20-21 வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், போகிற இடத்தெல்லாம் இப்போ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ போகிற இடங்கள்லாம் இந்த வீடியோவை போட்டு காட்டியிருக்கிறோம். ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, பைபிள் சொல்லியிருக்கிறாங்க, பைபிள் ஆண்டவர் சொன்னபடியே வரப்போகுது, மிகப்பெரிய உயிர் சேதம் வரப்போகுது, டிசீஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு இடமும் சொல்லியிருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, உலகளாவிய எல்லாருக்கும் அவங்கவுங்க அந்தந்த நாட்டில் ஆண்டவர் அவங்கவுங்கள வச்சு சொன்னார். இது பத்தாவதுக்கு WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையத்தை வச்சு உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் சர்க்குலர் அனுப்பப்பட்டது. அந்தந்த லாங்குவேஜில், அந்தந்த பிராந்திய மொழிகளில் கொடுக்கப்பட்டது. சரி, எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்தீங்க? எத்தனை பேர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க? இல்லை, எங்களுக்கு ஞாபகம் இல்லை, பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு சீரியல் ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா சீரியல் தானே, அன்றைக்கி பார்க்காட்டி சீரியலுக்கு உயிரே போயிடும். என்ன நடந்துச்சு, அவளுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம ஏன் கவனிக்க போகிறோம்னு வச்சுங்களேன். சரி, நீங்கள் அது கவனிச்சிருக்க மாட்டீங்க. நியூஸில் நாங்கள் எடுத்துகிட்டு சபைகளில் இதை கொண்டு வந்தோம். சபைகளில் மட்டும் இல்லை, எங்கள் சேனலில் ஏற்றணும், எல்லா இடத்துலையும் போட்டோம். நாங்கள் இதை கொண்டு வந்தது பத்தாதுக்கு எங்களை திட்டுறவங்களும் இந்த வீடியோ எடுத்து போட்டாங்க. இந்த ஆள் பாருங்கள், இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோவை போட்டு ஜனங்களை ஏமாத்துறான், பயமுறுத்துறான், வரப்போகுதுன்னு சொல்கிறான் அப்படின்னாங்க. அது எங்களுக்கு அதுவும் ப்ளஸ் பாயிண்ட் தான். எங்களுக்கு இல்லை, இந்த சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்லுச்சு, எல்லா பக்கமும் பரவுச்சு. எந்த அளவுக்கு சபை ஆயத்தப்பட்டிருந்துச்சு, அதுதான் கேள்வி. இவ்வளோ பெரிய விஷயம் உலக சுகாதார மையம் வேர்ல்டு வைட் எல்லா நாட்டுக்கும் சொன்னாங்க, எல்லா சேனல்லையும் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா பல நேரத்தில் தீர்க்கதரிசி சொல்லாவிட்டால் கழுதையை வச்சு கர்த்தர் பேசுவார். தீர்க்கதரிசி சொல்லும் போது, பைபிள் சொல்லும் போது நம்ம கேட்கலன்னா ஏதாவது கழுதைகளை வச்சு கர்த்தர் பேசுவார். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வேர்ல்டு வைடு வந்துச்சு. எந்த அளவுக்கு சர்ச் ஆயத்தப்பட்டுச்சு, அதான் முக்கியம். சபை கொரோனாவுக்கு ஆயத்தப்பட்டதா, இதுக்கு நாம் எதிர்கொள்கிறதுக்கு ஏதாவது ரெடி ஆனோமா? இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்ன, சபை ஆயத்தப்படுறதுனா என்னங்க? கொரோனாவில் போய் என்ன ஆயத்தப்படுறது? அது திடீர்னு வந்ததான ஒரு வைரஸ், நாம் எப்படி அதுக்கு ஆயத்தப்படுறதுனா என்ன? மக்களே, கவர்மெண்ட்டே ஆயத்தப்படலை, நாம் என்ன ஆயத்தப்படுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கொரோனா மருந்து, கொரோனாவுக்கான மருந்து இன்னைய வரைக்கும் கிடையாது. இப்போ வரைக்குமே கொரோனாவுக்கு என்ன கிடையாது, மருந்து கிடையாது. அதுக்கு என்ன தான் இருக்குது, வேக்சின், தடுப்பூசி தான் இருக்குது. அந்த தடுப்பூசியும் அபிருதமான தடுப்பூசி. உலகத்தில் நீங்கள் அப்படி ஒரு தடுப்பூசி என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. கோர்ட்டில் கேட்டாங்க, இந்த தடுப்பூசி கொரோனா வராமல் தடுக்குமா? இல்லை, வரும், வாய்ப்பு இல்லை, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த கொரோனாவை போட்டுச்சுன்னா, இந்த தடுப்பூசியை போட்டோம்னா திருப்பி கொரோனா வராமல் இருக்குமா? இல்லை, வர வாய்ப்பு இருக்குது. சரி, இதை போட்டால் இப்போ இருக்கிற கொரோனா சுகமாகுமா? அப்படி இல்லை, இது வெறும் தடுப்பூசி. சரி, அப்போ ஏன் போடணும்? அருமையான ஒரு தடுப்பூசின்னு வச்சுங்களேன். அப்போ சொன்னாங்க அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு. ஒரு வயலும் அன்னைக்கு எந்த மீடியாவோ யாரோ எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ அவங்களே சொல்கிறாங்க அதில் என்ன இருக்குது, சைடு எஃபெக்ட் இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கும் கொரோனாவுக்கு என்ன கிடையாது, மெடிசன் கிடையாது, வேக்சின் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த கொரோனாவுக்கு உலகத்திலேயே மெடிசன் ஒரே ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு தெரியுமா? சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு, சபைக்குள்ளே மட்டும்தான் மெடிசன் இருந்துச்சு. என்ன மெடிசன்? நாம் காலகாலமாக 2000 வருஷமாக எல்லா நாட்களிலும் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். என்ன சொல்கிறோம்? இயேசுவின் காயங்களால் நாம் குணமானோம், இயேசுவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள், அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அது மட்டும் இல்லை, நாம் நடத்தாத ஆசீர்வாத பெருவிழாவே கிடையாது. சுகமளிக்கிற பெருவிழா, சுகமளிக்கிற திருவிழா, சுகமளிக்கிற சிறுவிழா, என்னென்ன விழா இருக்கிறோம் எல்லா விழாத்தையும் சுகமளிக்கிறதுல வச்சு நடத்தி முடிச்சாச்சு. அதுவும் நம்மக்கிட்ட குணமாகாத வியாதியே
இல்லை, இன்னைக்கு காலையில் கூட சாட்சி சொன்னாங்க, ஒரு கேன்சர் என்னாச்சு, சுகமாயிருக்குது. நடத்திருக்கார் ஆண்டவர். கேன்சர் சுகமாயிருக்கு, எய்ட்ஸ் சுகமாயிருக்கு, எத்தனையோ பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடச்சிருக்குது, எத்தனையோ பேருக்கு பலவிதமான வியாதிகள் சுகமாயிருக்குது. அதோட கம்பேர் பண்ணிங்கன்னா கொரோனா ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன வைரஸ். கொரோனா அதோட கம்பேர் பண்ணால் சின்ன வைரஸ். அப்புறம் ஏன் கொரோனாவை கண்டு உலகம் பயந்தா மாதிரி சபை பயந்துச்சு? உலகம் பயந்து கதவை மூடிக்குச்சு, நியாயம். ஏன் சபையா பயந்துச்சு? சபை என்ன சொல்லுச்சு? வியாதியஸ்தர்களை கொண்டு வாருங்கள், சுகமளிக்கிற பெருவிழா. எத்தனை ஊழியக்காரங்க சுகமளிக்கிற வரத்தை வச்சுட்டு இருந்தாங்க. நாம் எல்லாம் என்ன ஆனோம்? நான் யாரையுமே தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பல, என்னையும் சேர்த்துக்கிறேன், உங்களையும் சேர்த்துக்கிறேன். ஏன் நாம் எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டோம், கதவை சாத்திக்கிட்டோம்? நான் சொல்றது சர்ச்சு கதவை இல்லை, இருதய கதவை. கொரோனாவை கண்டு எவ்வளோ பயம் விசுவாசிக்கு. வாசலில் பால் பேக்கெட் போட்டு போகிறான், பால் பேக்கெட்டரையே சானிடைசர் அடிச்சு தான் எடுத்துச்சு. யாரு? விசுவாசி. யாராவது வீட்டுக்கு வரேன்னா இப்போ வேண்டாம், அது கூட பரவாயில்ல. சில சர்ச்சில் பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுறேன்னா வேணான்றுச்சு. வேண்டாம் பாஸ்டர், நீங்கள் ஃபோன்லேயே ஜோம் பண்ணுங்க, உங்கள் வார்த்தைக்கே வல்லமை உண்டு, வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாதீங்க. ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு பயம்? கேட்டால் கொரோனா. ஆனால் பாடுற பாட்டை நீங்கள் பார்க்கணுமே. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய், பகலில் பறக்கும் அம்பிற்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு அது என்னை அணுகாது. பொய், 100% பொய். வாயில மட்டும்தான். சொந்த மகனை வீட்டில் சேர்க்க மாட்டேன்ட்டார் அப்பா. ஊருக்கு போயிட்டு வந்த கணவனை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்ருச்சு ஒரு அம்மா. அந்த ஆளு பாவம் எப்படியோ தப்பிச்சு ஊருக்கு வந்துட்டான். இந்த அம்மா விட மாட்டேன்ருச்சு. அது கொரோனாவோ இல்லை வேற பிளானோ தெரில, விட மாட்டேன்ருச்சு. அந்த நேரத்தில் கொரோனா அதை யூஸ் பண்ணிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்ருச்சு. ஏன் அவ்வளோ பயம் கொரோனாவை பார்த்து? ஐயோ, அங்கே கொத்து கொத்தா சாவுறாங்க, இங்கே கொத்து கொத்தா சாவுறாங்க. உண்மை, எல்லா காலத்திலும் இப்படி குவாரண்டைன் உள்ள ஒரு வியாதி இருந்துச்சு. இயேசு காலத்தில் அதே மாதிரி ஒரு வியாதி ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டான். என்ன வியாதி? குஷ்டரோகம். இப்போ இயேசு பயந்தாரா? எலியா பயந்தாரா? எலிசா பயந்தாரா? இல்லை. எலிசா நாகமான்ட்ட பயந்தாரா? இல்லை. இயேசு பயந்தாரா? இல்லை. குஷ்டரோகிகளை சுகமாக்கிட்டு போயிட்டே தானே இருந்தாங்க. அது ஒரு குவாரண்டைன் உள்ள வியாதி தானே, ஊருக்குள்ளே சேர்க்கக்கூடாது தானே. அவன் அதை பரவுச்சுன்னு நினச்சிக்கிட்டான்ல. அதே மாதிரி ஒன்று தான் இது. இன்னும் சொல்ல போனால் அதை விட ரொம்ப சின்ன கிருமி. இப்போ கொரோனா இருக்கா இல்லையா? இப்போ உலகத்தில் கொரோனா இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? எல்லோரும் வேக்சின் போட்டாங்க. கிடையவே கிடையாது. இன்னும் 30% மக்கள் வேக்சின் போடலன்னு WHO சொல்லியிருக்கேன். வேர்ல்டு வைட் 70% மக்கள் தான் வேக்சின் போட்டிருக்காங்க. இன்னும் 30% என்ன செய்யலை, போடலை. அப்புறம் ஏன் இப்போ பயம் இல்லை? அங்கே தான் கேள்வி இருக்கு. சபை பயந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இது ஒரு செயின் ப்ராசஸ். நல்லா கவனிங்க. இப்போ நாம் கொரோனாவில் இதை விட இப்போ மோசமான வியாதிலாம் வரப்போகுது. இப்போ தான் நீங்கள் இப்போ இதை வச்சுக்கிட்டு பின்னாடி அதை நீங்கள் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கொரோனாவை நாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இயேசு சுகமளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காரு. அதான் குவாலிஃபிகேஷன், அல்லது அதுதான் அதுக்கான மிக முக்கியமான தகுதி. என்னன்னு கேட்டால், யார் சுகம் கொடுப்பாங்க? யாரால சுகமளிக்கிற வல்லமை கிரியை செய்யும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன, வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ இந்த சுகமளிக்கிற வரம் கிரியை செய்யணும்னா அவருக்கு என்ன வேணும்? நமக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் எதனால வரும்? கேள்வினா கொஸ்டின் கிடையாது, கேட்கறதுனால தான் விசுவாசம் வரும். கடந்த 20 வருஷமா விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளே திருச்சபைகள் கிடையாது. நீங்க கடந்த 10 வருஷமா 15 வருஷமா சபை, நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு 10% சபைகள் கரெக்டா இருக்கு. 90% சபைகளுக்குள்ள விசுவாச வார்த்தை போய் ஆசீர்வாத வார்த்தை உள்ள வந்துடுச்சு. உள்ள செழிப்பின் உபதேசமோ எல்லா உபதேசமும் உள்ள வந்ததனுடைய விளைவு, நீங்க கேட்கறது எல்லாமே விசுவாசத்துக்கு ஏதுவா இல்லை. பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் அத்தனையும் எதுக்கு தெரியுமா? உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு. பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு தேவையான ஒரு ரெமிடியை ஏற்கனவே பைபிளில் யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அதை படிக்கும் போது உங்களுக்கு என்ன வரணும்? விசுவாசம் வளரணும். அதை செஞ்ச ஆண்டவர் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். செங்கடலை பிளந்து பார்வோன் கையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறாரு. கடல் போல பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார். அதுதான் விசுவாச வார்த்தை. கடந்த 2000 வருஷமா சபையில தான் போதிக்கப்பட்டது. இப்ப கடந்த ஒரு 20 வருஷம் 30 வருஷமா சபைகளுக்குள்ள விசுவாச வார்த்தை போகல.
சபை ஃபுல்லாக ஆசீர்வாதத்தை பேசுது. காரணம், இன்னொரு காரணம் என்னன்னா, விசுவாசிகள் தான் அதுக்கும் காரணம். ஒரு வகையில் உங்களுக்கு இந்த மாதிரி கடினமான வார்த்தைகள் பேசினா என்ன செய்யாது, பிடிக்காது. உங்களுக்கு என்ன வார்த்தை பேசணும், வந்து உட்கார்ந்தவனே சொல்லணும், இங்கே ஒரு சகோதரி இருக்கிறார், அவர் மிகுந்த துக்கத்தோடு வந்திருக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு கண்ணீரை துடைப்பேன் என்று. எந்த சகோதரி கண்ணீர் இல்லாமல் இருக்கிய? யார் இல்லாமல் இருக்கீங்க? கர்த்தர் உங்கள் 2 கண்ணிலையும் 2 மோட்டர் கொடுத்துருக்கிறார். அது இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகும், கரண்ட்டே இல்லாமல் இமீடியட்டாக நிற்கும். ஆனால் உங்களுக்கு அதை கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் 19 அடித்து விடுறாரு. உங்களுக்கு அவர் என்னத்தான் சொன்னார், கர்த்தர் துக்கத்தோடு இப்படி கேட்டு 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 உங்களுக்கு இந்த விசுவாச வார்த்தையை கேட்டாலே இப்போ எப்படி இருக்கு? இப்போ என்ன சொல்லிடுவீங்க, அடுத்த வருஷம் எம்டி ஜெகனா பார்த்து செய்யுங்க, வருஷம் அந்த ஆளையே கூட்டின்னு வரீங்க, அந்த ஆள் யுத்தம் வருன்றான், கொள்ளை நோய் வருன்றான், பஞ்சம் வருங்கிறான், ஏதோ ஒரு நல்ல ஆளை பிடிச்சி போடுங்கய்யா ஒரு 3 நாளைக்கு. தோணுது தானே இல்லையா? அன்றைக்கி எங்களுடைய நிகழ்ச்சி நேற்று வரைன்னு ஒன்று போடுறோம், நாங்கள் வாரத்துக்கு ஒன்று போடுறோம். அது ப்ரீமியர், அதாவது ஒரு 9 மணிக்கு வரும்னு வச்சுங்களேன். 8:30 மணிக்கு கொஞ்சம் பேர் முன்னாடியே வந்துடுவாங்க. அதில் ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு, நான் சும்மா பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அதில் ஒருத்தர் மெசேஜ் போடுறாரு, ஆண்டவா இந்த ஆள் இன்னைக்காவது நல்லபடியாக பேசணும் ஆண்டவான்னு போடுறாரு. யோசிச்சு பாருங்க. இப்போ இப்படிலாம் சொல்கிறது இப்போ அவருக்கு எப்படி இருக்குது? எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. என்ன கேட்க விரும்புகிறோம்? நம்ம வார்த்தைகள் இப்போ எப்படி ஆயிடுச்சு? காதுக்கினிய பிரசங்கம். நான் இப்பவும் சொல்கிறேன், காதுக்கினிய பிரசங்கத்தை கேட்கறது தப்பு இல்லை, அது மட்டும்தான் கேட்பாங்கிறது தான் தப்பு. 4 வாரம் இருக்குது, 5 வாரம் இருக்குது, ஒரு வாரத்தில் நல்ல ஆசீர்வாதத்தை கேளுங்க, வேணான்னு சொல்லலை. 4 வாரத்தில் ஒரு வாரம் பரிசுத்தத்தை கேளுங்க, ஒரு வாரம் நியாய தீர்ப்பு கேளுங்க, ஒரு வாரம் விசுவாசத்தை கேளுங்க, ஒரு வாரம் இந்த மாதிரி விஷயத்தை கேட்டால் தானே. இப்போ நான் 5 சப்ஜெக்ட் இருக்குது, 5 சப்ஜெக்டும் படிக்க வேண்டாமா? எனக்கு தமிழ் தான் பிடிக்கும்னு நல்லா தமிழை படித்து சயின்ஸில் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தானே. எனக்கு மேக்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆனால் ஃபெயில் தானே. 5 சப்ஜெக்டையும் படிக்கணும் இல்லை? பைபிளில் எல்லாம் தானே கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. இப்போ கடந்த 15 வருஷம், எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் இப்படியே தான் ஆசீர்வாதத்தை பேசி ஆசீர்வாதத்தை பேசி ஆசீர்வாதத்தை பேசி விசுவாசத்தில் பலவீனமாக்கியாச்சு. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ கர்த்தர் அதை கொடுப்பார். எப்படா கொடுப்பாரு? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கொடுத்தா என்னத்துக்கு ஆகும்? உலகத்தானுக்கு தெரியுது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அவன் சொல்கிறான் நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு. நம்மால் சொல்கிறான் நீ கேளு, கேட்கறத எல்லாம் கர்த்தர் கொடுத்துருவார். எப்படி கொடுப்பார் கேட்கறது எல்லாத்தையும்? நீங்கள் கேட்பீங்க, திடீர்னு ஜனாதிபதி அமெரிக்கா பதவி கொடுக்க முடியுமா? அமெரிக்காவுக்கு முதல்ல சிட்டிசனே ஆக முடியாது. நீங்கள் நம்ம கேட்கறது எப்படி கிடைக்கும்? அவன் கேட்குறான், நான் வந்து நல்ல சிகப்பா உயரமா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி முடி நீளமா ஒரு பொண்ணு வேணும்னு. அப்படியே இவனை பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்கான். கேட்கறதுக்கு ஒரு, நான் என்ன சொல்கிறேன், கிடைக்காதுன்னு சொல்லலை. உனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் ரெடி பண்ணி வச்சிருக்கு, அதை கொடுத்துட்டு போகுது. உங்களுக்கு கேளு கேளு கேளுன்னு சொல்லி அதை கேளு இதை கேளு, கர்த்தர் கொடுப்பார், இந்த வருஷம் கண்டிப்பாக தருவார். இப்படி பேசி பேசி நீங்களும் அதில் ஒரு சில ஊழியங்களாம் சுத்த மோசம். சாட்சி போடுறாங்க புக்கில், நான் 2500 ரூபாய் அனுப்பினேன், கர்த்தர் எனக்கு 5 லட்ச ரூபாய் வீடு கொடுத்தார், மேலே போட்டிருக்காங்க. படிக்கிறவனுக்கு எப்படி இருக்கு பாருங்க. அப்போ 2500 அனுப்புனா 5 லட்சத்தில் வீடு கிடைக்கும். எவ்வளோ போட்டு எவ்வளோ எடுக்கிறாங்க பாருங்க. இப்போ இவன் கர்த்தருக்கு 2500 கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். விசுவாசம் அவனுக்கு என்ன தெரியுமா? அவர் 2500 அனுப்பியிருக்காரு, 5 லட்ச ரூபா வீடு கட்டியிருக்கு, நம்ம 5000 அனுப்புவோம், 10 லட்ச ரூபா ஆண்டவர் கொடுப்பாரு. உங்களுடைய உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாசமாக்குற மாதிரி காரியங்கள் கவனிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கேட்க வேண்டிய வார்த்தை விசுவாச வார்த்தை. ஏன் தெரியுமா? நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தாலே போதும், எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து கொட்டிடுவார். நீங்கள் தனியாக அதில் கேட்டு கேட்டு, அதாவது அப்படி உங்களை டைவர்ட் பண்ணிடுச்சு சர்ச். உங்கள் காதுகள் இந்த விசுவாச வார்த்தையை கேட்க 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 தான் கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார், அதுலேருந்து என்னை விடுதலை ஆக்கினார். இப்போ யோசித்து பாருங்க, உலகம் முழுக்க கொள்ளை நோய் வந்துச்சு, வேர்ல்டு வைட். சர்ச்சுக்கும் வந்துச்சா இல்லையா? சர்ச்னா நமக்கும் வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. எப்படி வரலாம்? எப்படி வரலாம்? நீங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. எகிப்து முழுக்க வாதை வந்தது, யாருக்கு வரல? இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் மட்டும் வரவில்லை. எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் ஆயிற்று, எங்கே வரல? அந்த இஸ்ரவேல் இருந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, அப்படிதானே இருக்கு? இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது. ஆனால் எலியா இருந்த சாரிபாத் விதவின் வீட்டுக்குள் மட்டும் பஞ்சம் வரவில்லை. சோதோம் முழுக்க அழிவு வந்தது, ஆனால் லோத்துவின் வீட்டுக்கு மட்டும் அழிவு வரவில்லை. உலகம் முழுக்க அழிவு வந்தது, ஆனால் நோவாவின் பேழைக்கு அழிவு வரவில்லை. அதான உண்மை. எல்லாருக்கும் வரும், தேவ பிள்ளைகளுக்கு வராது. அப்படி வராம இருந்தாதான் உலகத்துக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு.
எல்லாருக்கும் வர்றது எனக்கும் வந்தால் எனக்கு என்னுடைய கடவுளுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அவர் எப்படி என்ன பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாப்பார், செட்டைகளின் மறைவிலிருந்து பாதுகாப்பாருங்கிறதுக்கான அந்த வசனத்துக்கான அடையாளம் எங்க? ஏன் எனக்கு அந்த அடையாளம் வரல? எனக்கே விசுவாச வார்த்தை இல்லை, எனக்கே இல்லை நம்பிக்கை. முதல்ல நானே என்னவாயிட்டேன், கர்த்தர் காப்பாற்றுவார் தான், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பயம் மிகப்பெரியதான பிசாசினுடைய டூல். கொரோனாவில் உங்களை பிசாசு வஞ்சித்ததில் ஃபஸ்ட் அவன் யூஸ் பண்ணது பயம். இந்த பயத்தை வச்சுக்கிட்டு தான் நம்மளை அதிகமாக, அதுவும் இந்த டிவியை திறந்துட்டிங்கன்னா பாருங்கள், அவன் போடுற மியூசிக்கும் அவன் காட்டுற அந்த சீன்ஸும் நம்மளை சும்மா இருக்கிறவனு கூட பயமுறுத்துகிறோம். கொத்து கொத்தாய் ஜனங்கள் மடிகிறார்கள், மயானம் முழுவதும் பிணங்கள் குவியலாய் இருக்கிறது, எரிக்க இடம் இல்லை. நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலை பாருங்கள், ஐசியூவில் பெட் இல்லை. இதை காட்ட காட்ட நம்மளுக்கு என்னவா இருக்க, நல்லா இருக்கிறோம் வீக் ஆகிடுறான். நான் தான் சொன்னேன், கொரோனாவில் ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு. என்ன நல்லது நடந்துச்சு தெரியுமா? ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பிரதர் இம்மிடியட்டாக எங்கேயாவது ஞானஸ்தானம் எடுக்கலாமான்னு கேட்டார். இம்மிடியட்டாக ஏன் ஞானஸ்தானம் கேட்குறாரு இவர் அப்படின்ட்டு, ஏன் பிரதர் சர்ச்செல்லாம் மூடி இருக்குதே, இப்போ எடுக்க முடியாதே அப்படின்னு. என்ன பிரதர் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல பாருங்கள், நான் எப்படியாவது வந்துடுறேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துற சொல்லுங்கன்னாரு. என்னடா இவருக்கு ஞானஸ்தானத்துக்கு மேலே இவ்வளோ பாசமாயிட்டாருன்னு சொல்லி, என்ன காரணம் பிரதர்னு கேட்டேன். அவர் சொன்னார், நேற்று எதிர் வீட்டில் ஒன்று போயிடுச்சு பிரதர், போன வாரம் பக்கத்து வீட்டில் ஒன்று போயிடுச்சு பிரதர், எனக்கு என்னவோ எடுத்து வச்சுக்கிட்டா நல்லதுன்னு தோணுது. இவருக்கு உயிரோடு இருப்பன்ற நம்பிக்கை இல்லை, ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு போனாலும் பரலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம். இது ஒன்று தான் கொரோனாவில் நல்லது நடந்துச்சு. சும்மா இருந்தவங்களுக்கு கூட என்ன வந்துருச்சு, ஆவிக்குரிய பயம் ஒன்று வந்துருச்சு. அவர் நான் சொன்னேன், இப்போதைக்கு எடுக்க முடியாது, சபையெல்லாம் திறக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அது வரைக்கும் என்ன பண்ணணும் பிரதர்னாரு, சாகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அவ்வளோதானே செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி நிறைய பேர் கொரோனா நேரத்தில் பயம், அதாயிடுமோ இதாயிடுமோ. அதுக்கு காரணம் என்ன? இது ஒரு செயின். நீங்கள் 10 வருஷமாக விசுவாச வார்த்தைகளே என்ன செய்யல, கேட்கல, அதை கேட்க விருப்பப்படலை. அதனுடைய விளைவு ஒரு சின்ன, அது வந்து ஒரு கிருமி தான், அவ்வளோதான். இப்போவும் இருக்கு. பில்கேட்ஸ் சொன்னார், கடைசியாக ஒருத்தருக்கு கொரோனா கிருமி இருக்கிற வரைக்கும் நாம் அந்த வேக்சின் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அது திருப்பி திருப்பி பரவுனார். இப்போ இல்லை பாருங்க, நம்முடைய பாடியோட இம்யூனிட்டி பவர் அதுக்கு என்ன ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி மாறி நம்ம கொரோனாவை எதிர்க்கக்கூடிய சக்தி நம்ம பாடிக்கு வந்துருச்சு. இன்றைக்கி என்ன நடக்குது? விசுவாசிக்கு பயம். முதல் பாயிண்ட், நாம் ஏன் கொரோனாவில் பாதிக்கப்பட்டோம்? நாம் ஸ்பிரிச்சுவலி விசுவாசத்தில் வளரல. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, சபை விசுவாசத்தில் பலகீனமாக இருக்குதுங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு கொரோனா ஒரு வாய்ப்பாக மாறிடுச்சு. இப்போவும் சொல்கிறேன் விசுவாசிகளுக்கு, சும்மா அந்த ஆசீர்வாத செய்தியே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன கிடைக்கும், அது கொடுப்பார், அப்படி கொடுப்பார், இப்படி பண்ணுவார், பலிக்கு பெறுவார், BMW கொடுப்பார், 2 வீடு இருந்தால் 3 வீடு கொடுப்பார், 4 வீடு கொடுப்பார். நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் எல்லாம் கொடுப்பார். அவர் நீங்கள் கேட்கவே வேண்டாம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். யோசித்து பாருங்கள், அவர் கொடுக்க ஆரம்பிச்சார்னா தாங்காது, அவ்வளோ கொடுக்குறவர் தேவன். சும்மா அவர்கிட்ட போய் அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டு அவர் சொல்லி கொடுக்குறவர் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் கேட்கும் போது எப்படி கேட்கணுமா, பர்டிகுலராக அந்த காரு, அந்த காருடைய கலரு, அதில் இருக்கக்கூடிய மாடல் எல்லாம் கேட்கணுமா. ஏன்னு சொன்னால் ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியாது பாவம். ஏன்னா அது மாடர்ன் இருக்குல்ல, மாடர்ன் ஏஜில் இருக்கிற காரை பற்றி ஆண்டவருக்கு தெரியாது. கேட்கும் போது எப்படி கேட்கணும், என்ன கலர் வேணும் ஆண்டவரே. ஒரு ஆள் என் கூட வந்துவிட்டு ரோட்டில் பேசிகிட்டே போகிறோம், திடீர்னு ஒரு கார் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. நான் கேட்டேன், எதுக்கு இவர் கார் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுற, என்னையா பண்ணுறேன்னு கேட்டேன். இல்லை, அந்த பிரதர் சொன்னார், நீ எது மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறியோ கர்த்தர் அதை உனக்கு தருவார், அதுக்கு பேர் கிளைம் பண்ணுறது அப்படின்னாரு. நான் சொன்னேன், அந்த காரை தரமாட்டார் ஆண்டவர்னு சொன்னேன். உடனே அவருக்கு என் மேலே கோவம் வந்துட்டு, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அவிசுவாசமாக பேசுகிற, ஏன் கர்த்தர் தரமாட்டார்? அது இன்னொருத்தங்காரு அவன் வாங்கி வச்சுருக்கான், அதை எப்படி உங்கள்கிட்ட தருவார்? நீ கேட்கும் போது என்ன கேட்கணும், அந்த மாதிரி ஒன்று கொடுங்கன்னு கேட்டாலும் நியாயம். நீ பாட்டு கையை வச்சுவிட்டு ஆண்டவர் இந்த காரை எனக்கு தந்ததுக்காக சோத்திரம் அப்படின்னா எப்படி தரும்? அதான் அவன் வாங்கி வச்சுட்டானே. நல்ல வேலை அந்த ஆள் காரை விட்டுட்டு ஷாப்பிங் போயிருக்கான், உள்ள மனைவி பிள்ளையை விட்டுட்டு போயிருந்தானா இவர் ஜெபம் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் கிடைக்கும் திருப்பி அவருக்கு. கேட்கும் போது எதை கேட்குறோம், எப்படி கேட்குறோம், எதையுமே இல்லை. சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா போதும், அதை கேளுங்க இதை கேளுங்க. இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் கேட்காம கொள்ளாமல் தான் ஆண்டவர் தாய் தகப்பனை நம்ம கொடுத்தாரு. எந்த தாய்க்கு தவங்கிட்ட வளரணும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் ஒன்றுமே கேட்காம ஒரு 10-12 வருஷம் நம்ம ஒன்றுமே அறியாத காலம்,
அப்போவே கர்த்தர் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்துட்டார். இனியும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். போய் முழங்கால் போட்ட உடனே அதை கொடுங்க. இது சில ஆட்கள்லாம் ஜெபம் பண்ண வந்தாலே ஆண்டவர் டென்ஷன் ஆயிடுறார். வரும்போதே எழுதிக்கிட்டே வருது, என்னென்ன வேணும்னு எழுதிக்கிட்டே வருது. அதுக்கு பேர் லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். வரும்போதே வந்து உட்காந்து ஆண்டவரே அப்படின்னு. இப்போ நான் ஆண்டவராக தான் நினைப்பேன், வரும்போதே வந்துடுச்சா இப்போ பாரு அழுவும் பாருன்னு நான் நினைப்பேன். சில ஆட்கள் என்னமோ ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி வரிசையாக எழுதி வச்சுட்டு அதில் ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஒரு குறிப்பு விட்டாச்சுன்னா திருப்பி வந்து முழங்கால் போட்டு ஆண்டவர் இந்த குறிப்பை விட்டுட்டேன்ப்பா நீங்கள் மறந்துடாதீங்க. என்ன ஆண்டவருக்கு தெரியாதா நமக்கு என்ன தேவை என்பதை? நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நம்ம வளர வேண்டியது வேற, வசனத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும். இப்போ 2வது பாயிண்ட், நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்திருப்பீர்களானால் கொரோனாவில் கர்த்தர் உங்களை கொண்டு இன்னொரு காரியம் செஞ்சிருப்பார். என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? எங்கேயுமே மெடிசன் கிடையாது, ஆனால் சபைக்குள்ள அந்த ஹீலிங் பவர் அல்லது ஹீலிங் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகிருந்துச்சுன்னா ஜனங்கள் மருந்து இல்லாமல் அலைஞ்சவங்க அத்தனை பேரும் நீங்கள் கூப்பிடாமே சபைக்கு தானாக வந்திருப்பார்கள். காரணம், இங்கே அற்புதம் நடக்கிறது, இயேசு சுகமளிக்கிறார் என்று சொல்லி கூரையை பிச்சுக்கிட்டு ஜனங்களை கொண்டு வந்து இறக்குற அளவுக்கு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருந்திருப்பார். நடந்திருக்குமான்னு கேட்குறீங்களா? ஒரு கொரோனா நேரத்தில் ஆந்திராவில் ஒரு மனுஷன் என்ன பண்ணார், கண்ணில் மருந்து ஊற்றுறேன்னு சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. கண்ணில் மருந்து ஊற்றுனா கொரோனா சரியாயிடும்ட்டு ஆந்திராவில் சொன்னார். அதில் வந்து லாஜிக்கே இல்லைன்னு டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க. ஏன்னா அது லங்ஸ் பிரச்சனை, கண்ணில் ஊற்றினா எப்படி சுகமாகும், லாஜிக்கே இல்லைன்னாங்க. ஆனால் உண்மை தெரியுமா உங்களுக்கு? அந்த கண்ணில் மருந்து ஊற்றினவங்க குறைஞ்சபட்சம் 5 லட்சம் பேர். அவர் கோடீஸ்வரன் ஆயிட்டார். யோசித்து பாருங்க, ஒரு மருந்து இல்லை, ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியும் தானே. வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் ட்ரை பண்ணமா இல்லையா? இஞ்சியை போட்டு சாரை குடினா குடித்தோம், ஆவியை புடினா பிடிச்சோம், என்ன சொன்னாலும் பூண்டை அரைச்சி முகத்தை மேலே பூசிக்கிட்டோம். என்ன சொன்னாலும் கொரோனா நேரத்தில் எது சொன்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 70% டாக்டர்ஸ் தான் நம்மளாம் அப்போல்லாம். அவ்வளோதான், எது வேணாலும் ரெமிடின்னு சொல்லிட்டா கொரோனாவுக்கு இதுன்ட்டா அப்படியே ஒரு கும்பல் செய்ய ஆரம்பித்தோம். காரணம் மருந்து இல்லை. ஆனால் உண்மையிலேயே சபைக்குள்ளே அந்த வரம் கிரியை செஞ்சிருந்தா, திரளாய் ஜனங்கள் சுகமாகி இருந்தால் நீங்களும் நானும் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே இருக்கிற ஜனங்களும் சபையை தேடி ஓடி வந்திருப்பார்கள். ஆனால் நாம் ஆயத்தமாக இல்லாததுனால ஒரு பெரிய அறுவடையை மிஸ் பண்ணிட்டோம். பெரிய அறுவடை நடந்திருக்கணும். இது எதை காட்டுது? சபை கொரோனாவில் ஒரு மிகப்பெரிய அறுவடையை விட்டது என்பது காட்டுது. சரி, இது நடந்து முடிஞ்சிருச்சு. கர்த்தர் சொன்ன 2வது முத்திரை கடந்து போச்சு. இதுக்கு அடுத்து 2021 இந்த கொரோனா உச்சத்தில் இருக்குது, 2வது அலை உச்சத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் 3வது முத்திரை நடக்க போது அதை குறித்து நீ வந்து பேசுன்னு சொல்லி உணர்த்தினார். ஏன்னா இதை நாங்கள் 2018 பேசிட்டோம். அப்போ இது போயிட்டே இருக்குது. 2021 ஆண்டவர் வந்து 3வது முத்திரையை குறித்து இதுதான் நடக்க போகுதுன்னு உணர்த்தினார். வாசிங்க 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5-6 வசனத்தை வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு பஞ்சம். கொரோனாவுக்கு அதாவது அந்த கொள்ளை நோய்க்கு அடுத்து 2வது முத்திரைக்கு அடுத்து வரக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உணவு பஞ்சத்தை பற்றி பைபிள் சொல்லியிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, இது எல்லாம் இன்றைக்கி நேற்று எழுதுனது இல்லை, 1900 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது. இங்கேயே நீங்கள் எவ்வளோ பெரியவங்க இருக்கிறீங்க, நீங்கள்லாம் ஒரு 25 வருஷமாக பைபிள் படிக்கிறவங்க இருக்கிறீங்க, 50 வருஷமாக பைபிள் படிக்கிறவங்க இருக்கிறீங்க. உங்கள் பைபிள்லையும் இந்த வசனம் இருக்குது, 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பைபிள்லையும் இந்த வசனம்லாம் இருக்குது. ஏதோ நடக்க எழுதி வச்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்க போறிய. பர்ஃபெக்டாக இதுக்கு அடுத்து 2வது முத்திரைக்கு அடுத்து 3வது முத்திரை எதை பற்றி பேசுதுன்னா, தராசை பிடித்திருந்தார், 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போ இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவு பஞ்சத்தை பற்றி, தராசு எக்கானமி இதை குறித்து, இது என்ன பாதிப்பு வரும் எதை பற்றி அப்படிங்கிறதால 2021 இந்த பஞ்சங்கள் உலகம் முழுக்க வரப்போது. பர்டிகுலராக உணவு பஞ்சம். ஏன்னா அவன் தராசு கோதுமை பஞ்சம் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். ஸோ உணவு பஞ்சம் வரப்போது அப்படின்னு சொல்லி 2021 வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மிக துல்லியமாக 2022 அதுக்கான ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு 2021
மடகஸ்கர், ஹைத்தி இந்த நாடுகள்லாம் பஞ்சத்தில் விழுந்துருச்சு. யூஎன் அனௌன்ஸ் பண்ணாங்க, அஃபீஷியலாக உலகத்தில் பஞ்சம் அதிகரிக்க தொடங்கிருச்சு, ஹைத்தி போன்ற நாடுகள் பாதிக்கப்பட தொடங்கிருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அதை போடும்போது அவங்க யாருக்கும் ஹைத்தி தெரியாது, மடகஸ்கர் தெரியாது நமக்கெல்லாம். ஸோ அது எங்கேயோ என்னமோ நடக்குது போல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் 2022 மே மாதத்தில் நமக்கு பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா திவாலாச்சு. பர்டிகுலராக உணவு பஞ்சம் வந்து நாடே திவால் ஆயிடுச்சு. அந்த காரியம் நடைபெற ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு தெரிஞ்ச பக்கத்து ஒவ்வொரு நாடுகளாக உணவு பஞ்சத்தில் விழ ஆரம்பிச்சிச்சு. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சார்க் நாடுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ எங்கே வரைக்கும்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பா முழுக்க இன்றைக்கும் இருக்குது பஞ்சம். இந்த பஞ்சம் உச்ச லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு ஐநாவுடைய அறிக்கை சொல்லுது, 3 வேளை ஆகாரமும் நல்ல வீடும், அதாவது தங்குவதுக்கு வாடகை வீடோ சொந்த வீடோ, நல்ல வீடு தங்கிறதுக்கு, ஒரு போக்குவரத்துக்கு வாகனம் உள்ளவங்க 10% மக்கள் தான் உலகத்தில் இருக்காங்களாம். 90% மக்கள் 3 வேளை ஆகாரத்தில் 2 சாப்பிட்றவங்க இருக்காங்க, தங்கறதுக்கு வீடு இல்லாமல் இருக்காங்க, வாகனம் இல்லாமல் இருக்காங்க, நடந்து போகிறவங்க இருக்காங்க. இப்போ கர்த்தர் மிக மோசமான சூழ்நிலைகளிலே நமக்கு நடக்க போகிறதை முன்னறிவிச்சிருந்தார். இப்போ இங்கே துல்லியமாக உணவு பஞ்சம் ஒவ்வொன்றாக ஆரம்பிச்சிச்சு. 2021 அப்படியே அடுத்து இப்போது 2023 அந்த 6வது வசனம் துல்லியமாக நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. 6ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனம் இருக்கு பாருங்க. அப்பொழுது 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் அப்படின்னு இருக்குல்ல. துல்லியமாக 2021 லாஸ்ட்டில் மிகப்பெரியதான ஒரு சம்பவம் உலகத்தில் நடந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ வரைக்கும் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே நம்பர் 1 and 2 கோதுமை தயாரிக்கிற நாடு ரஷ்யாவும் உக்ரைனும். உக்ரைனுக்கு ஒரு பேர் உண்டு, பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பாவினுடைய காலை உணவுக்கான பிரெட்டோடைய கூடை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் மிக முக்கியமான கோதுமை தயாரிக்கிற நாடு உலகத்திலேயே. 2வது ரஷ்யா. இந்த நாடுகள் 2 சண்டை போட ஆரம்பித்த உடனே கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறுச்சு. ஐரோப்பாவுக்கு கோதுமை தட்டுப்பாடு வர தொடங்குச்சு. இதில் மிக முக்கியமாக 3வது கோதுமை தயாரிக்கிற நாடுகளில் 3வது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா சொல்லிருச்சு, கோதுமை எங்களுக்கே பத்தாது, ஏன்னா நார்த் இந்தியா முழுக்க கோதுமை பத்தாது, ஆகவே கோதுமை ஏற்றுமதியை பண்ண முடியாது. இன்னைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் கோதுமை ஏற்றுமதிக்கு தடை இருக்கிறது. இந்தியாவில் கோதுமை ஏற்றுமதி தடை இருக்குது, கோதுமை ஏற்றுமதியே கிடையாது. உலகளாவிய கோதுமை பஞ்சம் துல்லியமாக நிறைவேறுச்சு. அந்த 6வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், 1 பணத்திற்கு 1 படி கோதுமை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த பைபிள் எழுதின காலத்தில் 1 பணத்துக்கு குறைஞ்சது 50 பேர் சாப்பிடலாம். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு வேதத்தில் அந்த ப்ரூஃப் இருக்குது. இப்போ 5000 பேர் இயேசுடைய மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்கள் மட்டும் 5000 பேர்னு பைபிள் சொல்லுது, பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 15,000 பேர் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இருக்கு இல்லையா, அவங்களுக்கு யாருக்கும் ஆகாரம் இல்லைன்னு இயேசு சொல்கிறார், நீங்களே ஆகாரத்தை கொடுங்கள்னு சீஷர்கிட்ட சொன்னார். அப்போ சீஷர்கள் எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க, பணம் 200 பணம் ஆகும் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு 10,000 15,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ பணம் தேவை? 200. 10,000 பேருக்கு 200 பணம் அப்படின்னா 1 பணத்துக்கு குறைஞ்சது 50 பேருக்கான சாப்பாடுன்னு அர்த்தம். இப்போ யோசிச்சுக்கோங்க, 50 பேருடைய சாப்பாட்டு அளவு இன்னைக்கு இருக்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டு பாருங்கள், கணக்கு போட்டுங்க. ஒரு ஆள் எவ்வளோக்கு சாப்பிடுவார்? 30 ரூபாய்க்கு சாப்பிடுவாரா? ஒரு வேலைக்கு 50 ரூபாய்க்கு சாப்பிடுவாருனாலும் ஒரு 50 பேருடைய சாப்பாடு அளவு 1 படி கோதுமை விற்கும். 1 பணத்திற்கு 1 படி கோதுமை, அந்த அளவுக்கு விற்கும்னு பைபிள் சொல்லுது. 2023 மிகப்பெரிய உணவு பஞ்சம் உலகளாவே பாதித்த போது பாகிஸ்தானில் 1 கிலோ கோதுமையினுடைய விலை என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க, கவனிங்க. கோதுமை மாவு வாங்க முயன்ற போது பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பல்வேறு எவ்வளவு? இது டிவியில் வந்த செய்தி, இது எதுவுமே நம்மளதில்லை. டிவியில் வந்துச்சு, 1 கிலோ கோதுமை 1500 ரூபா, ஸ்ரீலங்காவில் 3000 ரூபா, பர்மாவில் 10,000 ரூபா கோதுமையினுடைய விலை. ஐரோப்பா முழுக்க கோதுமை கிடையாது. நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுறாதீங்க, இப்போ நம்ம நாடு பரவாயில்ல போல் அப்படின்னு. இது கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதான ரிப்போர்ட்.
இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 7 ஆண்டுகளில் கோதுமை கிடங்குகளில் குறைந்து விட்டது. இது நம்ம கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட். சரி, இப்போ நீங்கள் சவுத் இந்தியாக்காரங்க நம்மளாம் நினச்சிப்போம் கொஞ்சம் சந்தோஷம். ஏன் என்ன சந்தோஷம் நமக்கு? நாங்களாம் என்ன செய்யலை? கோதுமை சாப்பிடல. நாங்களாம் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? அதை எப்படி உங்களை விட்டுருவோம்? அதை பாருங்க, நீங்கள் மட்டும் நிம்மதியாக வீட்டுக்கு போயிடலாமா? இதுவும் கவர்மெண்ட் கொடுத்தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட். நாடு முழுவதும் கடுமையான வறட்சி, அரிசி ஏற்றுமதிக்கு தடை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய கணவர்களுக்கு இந்த பெட்ரோல் விலை ஏறது மட்டும்தான் தெரியும், அரிசி விலை ஏறது என்ன செய்யாது, தெரியாது. அவர் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு கேட்பாரு, எதுக்கு இவ்வளோ பெரிய மளிகை சாமான் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. இப்போ எவ்வளோ ஒரு மூட்டை அரிசி? 25 கிலோ 26 கிலோ உள்ள அரிசி எவ்வளோ இப்போ? 1500. எனக்கு கூட 2 மூட்டை வாங்கி கொடுங்க. எல்லாம் 1700 தாண்டி போயிட்டுருக்கு தானே இப்போ, இல்லை எல்லாம் இப்போது. ஆனால் போன வருஷம் எவ்வளோ விற்றுச்சு? 800-900 விற்றுக்கிட்டு இருந்துச்சு. டபுள் மடங்கு ஆயிடுச்சு. நமக்கு அது தெரியல. பஞ்சத்தினோட உச்சத்துக்கு போயிட்டுருக்குறோம். விலைவாசி எங்கேயோ ஏறி போயிட்டே இருக்குது. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. இப்போ அரிசியின் விலை எங்கே போயிடுச்சு? டபுள் மடங்கு ஆயிடுச்சு. இன்னும் ஆகும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இன்னும் ஆகும். ஏன் இன்னும் ஆகும்னா, ப்ராக்டிக்கலாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிள் சொல்லுது பஞ்சம் உச்சத்துக்கு போகும்னு. அது பைபிள் சொன்னபடி நடக்குது. கோதுமை நடக்குது, எல்லாம் நடக்குது. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போது இஸ்ரேல் ஹவுத்தீஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செங்கடல் முழுக்க ஹவுத்தீஸ் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு கப்பலையும் போக விட மாட்டேங்கிறான். எல்லாமே வியாபார கப்பல் எல்லாம் பாதிக்கப்படுது. ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி என்ன செய்யும்? ஏறத்தான் செய்யும். இது எல்லாம் மிக துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இந்த இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி நேற்று பேசணும், பைபிளில் உள்ளதை. இப்போ பஞ்சங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும், இன்னும் அதிகரிக்கும். வருகிற 2025 நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் தேடிக்கிட்டு தான் இருப்பீங்க. எப்படியும் போய் ஜனவரி மாதம் உட்காரதான் போறீங்க. என்ன சொன்னாலும் ஒரு கூட்டம் இருக்குது, அது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விட்டுருங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம்லாம் சொல்லலை, இருக்கிற ப்ராக்டிக்கல் நிலைமையை சொல்கிறேன். 2025 பஞ்சத்தின் வருஷம்தான். இன்னும் அதிகமாக பஞ்சம் வரும். இந்த பஞ்சங்கள் உலகளாவிய இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லாம் போய் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏழை நாடுகள் லிஸ்ட் இருக்குல்ல, அதில் அமெரிக்காவும் UK ஜாயின் ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் அமெரிக்கா நம்பர் 1 பணக்கார நாடு. இன்றைக்கி ஏழை நாடுகள் லிஸ்ட்டில் அமெரிக்கா இருக்குது. அடைக்க முடியாத கடனுக்கு போயிடுச்சு. முந்தநேத்து மட்டுமே எத்தனையோ ட்ரில்லியன் பணம் அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அவுட் ஆகிடுச்சு அமெரிக்காவுடையது. இனி அமெரிக்கா எழும்பாது. நேற்று சொன்னதுதான், அதுக்கு பதிலாக வேறொரு வல்லரசு எழும்ப போகுது. கர்த்தர் சொன்னபடி இனி முழுக்க பஞ்சத்தினுடைய நாட்களுக்குள்ளே நாம் போய்கொண்டே இருக்கிறோம். எல்லா பஞ்சமும் வரும், அத்தனையும் நடக்கும். ஆண்டவர் சொன்னபடி எல்லா உணவுப் பொருட்களும் பாதிக்கப்படுகிற காலம். ஆனால் பர்டிகுலராக 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. நம்ம பைபிள் எவ்வளோ பர்ஃபெக்ட்ன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 6வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வசனம். கோதுமை எல்லாம் பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படாத 2 பொருள் இருக்குமா? என்னென்ன பொருள்? எண்ணெய். இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற நம்பர் 1 பொருள் எதுன்னு நினைக்கிறீங்க? ஆயில், கச்சா எண்ணெய். அதான் உலகத்தின் இந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஆயில் பூமிக்கடியிலிருந்து எடுத்து ஃபஸ்ட்டு டிக் பண்ணி அந்த கிணறு எடுத்து ஆயிலை சேல்ஸுக்கு கொண்டு வந்தது 1857 கலிஃபோர்னியாவில், அமெரிக்கா. இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 நாடு சவுதி அரேபியா எண்ணெய் வியாபாரத்தில். அவங்க எடுத்தது 1943 46க்குள்ள முதல்ல அவங்க வியாபாரத்தை தொடங்குறாங்க. இந்த எண்ணெய் வளம் அப்படிங்கிறது இப்போ ஒரு 125 வருஷமாக தான் இருக்குது. கண்டுபிடிச்சதே 150 வருஷமாக தான். ஆனால் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, கோதுமை தட்டுப்பாடு இருக்கிற காலத்தில் எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. எண்ணெய் சேதப்படாதுன்னு சொல்லுது. எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம்! அன்னைக்கு எண்ணெய் பூமிக்கடியிலிருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எண்ணெய் ஒரு வியாபாரமாகவே இல்லை. இன்னைக்கு தான் எண்ணெய் வியாபாரம். 150 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து எண்ணெய் வியாபாரமே கிடையாது. ஏன்னா கண்டே பிடிக்கல. இன்னைக்கு கண்டுபிடிச்சி வியாபாரத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற நம்பர் 1 பொருள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்துக்கு இங்கிலீஷில் ஒயின்னு இருக்கும். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பல நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒயின் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? பல நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒயின் தானே காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. நீங்கள் வேற இது தெரியாமல் குடிகாரர்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணுறியா? இப்போ என்ன ஜோம் பண்ணலாமா வேணாமான்றீங்களா?
நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? வசனத்தின்படி எடுத்துக்கிட்டேன். எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமல் போனதே நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. அவன் கீழ்ப்படிஞ்சா, ரோமரில் அப்படி தானே எழுதுறாரு, இஸ்ரவேலர்களுடைய கீழ்ப்படியாமையே இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குமானால் அவன் கீழ்ப்படிந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும்னு எழுதுறாரு. அதே மாதிரி தான் இந்த குடிகாரங்கள்லாம் குடிக்கிறதே ஒரு நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால், அவங்க அத்தனை பேரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா அந்த நாடு இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. அப்படி தான் ஏற்றுக்கணும். அவங்க மன திரும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏதோ அவங்களால தான் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்குன்னு விட்டுற போறியா? இவர் சொன்னார் ஒயின் தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னது 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் சொன்னது இன்னைக்கு நம்ம காலத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி துல்லியமாக நிறைவேறி கொண்டு இருக்கு. இப்போ கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி WHO சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பஞ்சம் வரப்போகுதுங்கிறத UN சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இது சேம் வேர்ட். என்ன வேர்டை சவுண்ட் வைங்கப்பா? உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். இவங்களே தான் 2018 கொரோனா மாதிரி ஒரு வியாதி டிசீஸ் எக்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. 2019 லாஸ்ட்டில் வந்துச்சு. மிகப்பெரியதான ஒரு உயிரிழப்பை நாம் பார்த்தோம். இவங்களே தான் UN இப்போ சொல்லியிருக்கிறாங்க. WHO UNனுடைய இன்னொரு ஆர்கனைசேஷன். UN சொல்லியிருக்கு, ஐநா சபை சொல்லியிருக்கு, உணவு தட்டுப்பாட்டால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2023 அதே மாதிரி எல்லா சேனல்கள்லையும் வந்துச்சு, எல்லா டிவிலையும் வந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி இப்பொழுது பஞ்சத்தின் காலம் உச்ச நிலையை அடைய தொடங்கி இருக்கிறது. இப்போ வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹவுத்தீஸும் உள்ள சண்டைக்கு வந்துட்டாங்க, ஈரானும் இறங்கிடுச்சு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரியதான உணவு பஞ்சம், உணவு தட்டுப்பாடு உலகளாவிய மாறும். இந்த வருஷம் முழுக்க, அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இப்போ இருக்கிற விலைவாசியினுடைய அடுத்த லெவலுக்கு போயிடும். அப்படி போகும்போது கவனிங்கள், அப்படி போகும்போது இந்த விலைவாசியோடைய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், இருக்கிற பொருளை காசு இருக்கிறவங்க எவ்வளோ கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க? வாங்கிடுவாங்க. முதல்ல கொரோனா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போய் எல்லாரும் பொருளை என்ன செஞ்சுட்டாங்க? வாங்கிட்டாங்க. அடுத்த பேட்ச் வரும்போது பொருள் 3 மடங்கு 2 மடங்கு விலை ஏறிடுச்சு. அப்போ காசு இல்லாதவங்கள என்ன செய்ய முடியல? வாங்க முடியல. அதுக்கு அடுத்து காசு இருந்துச்சு, ஆனால் ஷெல்ஃபில் என்ன இல்லை? பொருள் இல்லை, அவ்வளோதான். அதே நிலைமை தான் இப்போவும், அதை விட அதிகமாக வரப்போகுது. இப்போது அரிசியை 2 மடங்கு விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து காசு இருக்கும், என்ன இருக்காது? அரிசி இருக்காது. பில்கேட்ஸ் கிட்ட இருந்து அரிசி வாங்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அரிசி இறக்குமதி பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது நமக்காக அரிசின்றதை பற்றி சொல்கிறேன். கோதுமை வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணுற ஒரு பொருள். இது எல்லாம் அடுத்து வரும்போது 3வது முத்திரை உச்ச நிலையை அடையும். இப்போ நம்ம அதில் போயிட்டு இருக்கிறோம். திருப்பியும் சொல்கிறேன், 2வது முடிஞ்சு 3வதுல போயிட்டே இருக்கிறோம். இந்த 3வது முத்திரையுடைய உச்ச நிலைமை அடையும் போது தான் 4வது முத்திரை வரும். அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் ஜெபம் முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. அந்த 4வது முத்திரையை குறித்து தயவு செஞ்சு வாசிங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயிர் சேத்தை பற்றி பைபிள் சொல்லுது. மிகப்பெரியதான பேரழிவு பஞ்சத்துக்கு அடுத்து. இயேசு சொன்னார் தெரியுமா? கொள்ளை நோய்களுக்கு அடுத்து இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? பஞ்சங்கள் சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ பஞ்சத்துக்கு அடுத்து அதுக்கு கீழே நீங்கள் வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிகள் எல்லாத்தையும் இயேசு சொல்லுவார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற இஸ்ரேல் ஹவுத்தீஸ் பிரச்சனையில் பஞ்சம் உச்சத்துக்கு போன பிறகு உலகளாவிய 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும். அங்கே தான் முதலாவது 4 வகையான மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பட்டயத்தினாலும் அப்படின்னு இருக்கு. வேர்ல்டு வைட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும். 3rd வேர்ல்டு வார் நம்ம அதை பற்றி 2 நாள் பார்த்துட்டோம். அதை அடுத்து பட்டயத்தினாலும், 2வது பஞ்சத்தினாலும் இந்த பஞ்சம் உச்ச நிலையை அடையும். 3வது
சாவினாலும் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா பெஸ்டிலன்சஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது வியாதி கொள்ளை நோய்களினாலும். அடுத்து 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். 4 வகையான மரணம் பூமியிலே வரப்போகுது. கொள்ளை நோய், பஞ்சம், இயற்கை பேரழிவு, அதோடு கூட யுத்தம். இந்த 4 ஒன்றாக சேருகிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் சொன்னோம்னா இந்த ஆள் பயமுறுத்துறாரு அப்படின்பீங்க. இப்போது இந்த வரப்போகிற இந்த யுத்தத்தை குறித்து ஜோ பைடன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, இது ஜோ பைடனுடைய ஸ்டேட்மெண்ட். அடுத்து வரக்கூடியதான இந்த ஏற்கனவே உலகம் எவ்வளோ பேர் சாவாங்க அப்படின்னு சொல்லி இது ஜோ பைடன் ரிப்போர்ட். இது வந்து ஒரு ரெப்யூட்டட் சேனலில் வந்துச்சு. அடுத்த தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 5 பில்லியன் பீப்புள், 500 கோடி பேர் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக, கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்கிறார். ஆனால் பைபிள் சொல்லுது கால் பங்கில் உள்ளவர்கள், நீங்கள் வாசிய வசனத்தில் என்ன இருக்குது, கால் பங்கில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இன்றைக்கி கணக்குக்கு 200 கோடி பேர், அவர் 500 கோடிங்கிறாரு. அவர் சொன்னால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, அவர் சொன்னால் அது பெருசாக தெரியாது. ஆனால் பைபிள்லேருந்து இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா இந்த ஆள் தேவையில்லாமல் பயமுறுத்துறாருன்னு நம்மளை சொல்லுவீங்க. அவர் தான் சொல்லியிருக்காரு 500 கோடின்னு. புதின் சொல்கிறாரு எவ்வளோ அழிவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார். இப்போ நியூக்ளியர் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணுறாரு, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போக தொடங்கிட்டாங்க. இப்போவே இஸ்ரேலுடைய ஆர்மி எல்லாத்தையும் கொண்டு போக தொடங்கிருச்சு. ஈரான் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இது வேற அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு வார். ஸோ இதோடு கூட பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் சேரும்போது அடுத்த சில வருஷங்கள் இதைத்தான் நாம் சந்திக்க போகிறோம். இது எல்லாமே பூமி முழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். கொரோனா வந்தபோது அது 1 கொள்ளை நோய், இப்போ பஞ்சம் போயிட்டுருக்கு, அடுத்து 4 ஒன்றா சேரப்போகுது. இது எல்லாம் அடுத்த சில வருஷங்களில் நம் தலைமுறையில் பார்க்க வேண்டியது. நம்முடைய தாத்தா காலத்தில் 1ஆம் உலக யுத்தம் பார்த்தாங்க, அப்பாக்கள் காலத்தில் 2ஆம் உலக யுத்தம் பார்த்தாங்க. ஒரு 70 வருஷம் பூமி அமைதியாக இருந்துச்சு, 76 வருஷம் இப்போ அடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலத்தில் இதை நம்ம பார்க்க தொடங்கி இருக்கிறோம். சரி, இவ்வளவு நடக்குது, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வசனம் வாசிங்க, அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன பாதுகாப்பு தரான்னு உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24:6 வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. கலங்காதபடி. அப்ப நல்லா கவனிங்க, யுத்தத்தை பத்தி கேட்கும் போது என்ன செய்யக்கூடாது, அது எப்படி கலங்காம இருக்கணும்? 500 கோடி பேர் சாவாங்க ஜோ பைடன் சொல்றாரு, அல்லது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும் புதின் சொல்றாரு. கண்களுக்கு முன்பாக பஞ்சம் போய்கிட்டே இருக்கு, கொள்ளை நோய் ஒரு பக்கம். இப்போ இவங்க ஐநால சொல்லியிருக்கிறாங்க, கொரோனாவை விட மோசமான வைரஸ் ஒன்று என்ன செய்ய போதான் வரப்போகுது, 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நியூக்ளியர் வாருக்கு பூமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஞ்சம் ஒரு பக்கம், கொள்ளை நோய் ஒரு பக்கம், வார் ஒரு பக்கம், எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்மால் மட்டும் சொல்லுவான் கர்த்தர் அதெல்லாம் செய்ய மாட்டாரு, அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாரு, கர்த்தர் நல்லவர். நான் யார் இல்லைன்னா ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் வசனம் இருக்கா இல்லையா? இவைகள் எல்லாம் இதெல்லாம் நடக்கத்தான் வேணும், நடக்க வேண்டியது. அது மனுஷன் அவன் ஏற்படுத்தின பாவத்தினுடைய விளைவு. அதை குறித்து ஆண்டவர் முன்னறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அவர் ஒன்றும் நியூக்ளியர் கண்டுபிடிக்க சொல்லலை, அவர் ஒன்றும் இருக்கிறதுக்கு கொள்ளை நோய், அவர் ஒன்றும் வைரஸ் கண்டுபிடிக்க சொல்லலை, இருக்கிற அளவுக்கு விவசாயத்தை கெடுத்து பஞ்சத்தை கொண்டு வரத்துக்கு ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. அவன் அப்படி செய்வான்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, முன்னாடியே எழுதி வச்சுட்டார். இதெல்லாம் நடக்க போது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஒரு கூட்டம் உங்களுக்கு என்ன சொல்லும், கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அதெல்லாம் செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். இப்போ ஒரு புதுசாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், நினிவேக்கு இறங்கின தேவன் என்ன செய்வார், நமக்கும் இறங்குவார். நான் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கிறேன், எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். நீங்கள் நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணுவீங்களா? உங்களால் முடியுமா? தேவன் இறங்க ரெடி. நினிவே ஜனங்க எப்படி ஜோம் பண்ணாங்க? ராஜாலேருந்து நாய்க்குட்டி வரைக்கும் எப்படி ஜோம் பண்ணாங்களாம்? ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து இரவும் பகலும் 40 நாள் என்ன செஞ்சாங்களாம்? புசியாமலும் குடியாமலும். எங்கே வாங்க பார்ப்போம். உங்களை ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர வைக்கிறதுக்கே நாங்கள் முடிவில் போட வேண்டியிருக்கு, முடிவில் உணவு வழங்கப்படும்னு. ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர வைக்கிறதுக்கே கீழே என்ன போடுறோம், முடிவில் உணவு வழங்கப்படும். அப்படி தானே போடுறோம். அப்படி இருக்குமோ, அப்படி இருந்தால் தானே நீங்கள் என்ன செய்கிறீங்க, வரேன்றீங்க. அப்புறம் என்ன செய்யறது? 5 மணிக்கு நாங்கள் ஜபத்தை வச்சா கீழே போண்டா போட வேண்டியிருக்கு. இல்லைனா நீங்கள் சாப்பாடுக்கு வழி இல்லைன்ட்டு வரமாட்டீங்கன்ட்டு. உங்களை வர வைக்கிறதுக்கே இந்த மாதிரி எதையாவது காட்டினா தானே வரேங்கிறிய. அப்புறம் நினிவேக்கு இறங்கின ஜெபம் நமக்கு இறங்குவார்னா நினிவே ஜனங்க மாதிரி ஜெபம் பண்ணணும்ல. உபவாச ஜெபத்தை கூட்டு பாருங்க, வரமாட்டாங்க. ஏன் பிரதர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரலையா? சுகர்
கையெல்லாம் உதறுது. 12 மணிக்கு மேலே நம்மளால் ஒன்றும் முடியாது. ஆனால் சொல்கிறது மட்டும், நினிவேக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார் மாட்டார். நீங்கள் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, இறங்க போகிறாரு. சர்ச்சுக்கு வரும்போது பையனையாக கூட்டிகிட்டு வர மாட்டீங்க, சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளைகளை கூப்பிட்டு வர மாட்டீங்க. எங்கே உங்கள் பசங்களை காணோம்? நீட்டுக்கு படிக்கிறாங்க. உங்களுக்கு நினிவே ஜனங்க மாதிரி நீங்கள் வருவீங்க. அவன் மரணம் வரப்போது தெரிஞ்ச உடனே பிள்ளைகள் வரைக்கும் புசியாமல் குடியாமல் இருந்தாங்கன்னு பைபிளில் சொல்லுது. நீங்கள் சர்ச்சுக்கே பையனை வராமல் நீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. கேட்டு பாருங்க, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனால் நீட் எக்ஸாமுக்கு சண்டே வச்சோன்னே ஜபத்தோடு போனோம். ஆனால் அழிவு வரும்போது பையனை பத்திரமா பார்த்துக்கணும். இது என்ன அநியாயம் பாருங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, கர்த்தர் மட்டும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தானே? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நடக்கும், நடக்காமல் போகாது. ஆனால் ஒன்று மட்டும் கர்த்தர் சொல்கிறாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க, பயப்பட மட்டும் செய்யாதீங்க. அது எப்படிங்க பயப்படாமல் இருக்கு? இது எல்லாம் வெளியில் நடக்கிற அடையாளம். இது எதுவும் தேவனை உண்மையாய் தேடுகிற தேவ ஜனங்கள் வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இதுக்கு தான் சொன்ன விசுவாச வார்த்தையை படிக்கணும்னு. அது எப்படிங்க? சிலருக்கு ஒரு கொஸ்டின் மைண்டில் ஓடும், எல்லாருக்கும் நடக்கும்போது நமக்கு மட்டும் எப்படி அது நடக்காது. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்து குதிரைக்கே புல்லு கிடைக்காத போது எலியா வீட்டுக்குள்ள எண்ணெயும் மாவும் நிறைய இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு? அவ்வளோதான். வர்த்திக்க பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ நான் போன உடனே விலைவாசி இறங்கிடுமா? பெட்ரோல் பங்கில் போய் நீங்கள் நிற்கிறீங்க, நின்ன உடனே என்ன சொல்ல போகிறாங்க? இதோ பரிசுத்தவான் வந்திருக்கிறார், இதோ ஒரு முகத்தில் ஒரு நீதி தெரிகிறது, அவர் தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது, இவருக்கு பெட்ரோல் 40 ரூபாய் சொல்லவா போகிறான்? கிடையாது. அவங்களுக்கு 100னா நமக்கு 105 கேட்பான். ஏன் 105 கேட்பாங்க தெரியுமா? நம்ம முகத்தில் கஷ்டத்தையும் காட்ட நமக்கு தெரியாது. நம்ம கடன் கேட்க போனாலே நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கடன் கேட்க போகிறோம். நம்மளை போய் கடன் கேட்டாலே அந்தாலும் என்ன சொல்கிறான்? கடன் யார்? நீங்கள் நம்மள்ட போங்க சார். நம்மளால் கடன் கேட்கவே காரில் போகிறான். நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் ஒரு ப்ரெசன்ஸ் நம்ம முகத்தில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம முகத்தில் சோகமே வராது. நம்மால் துக்கமாக இருந்தாலே பாட்டு பாடிக்கிட்டு தான் போவான். பார்க்குறவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு போகிறான் பாரு. நம்மளே துக்கத்தில் பாடிக்கிட்டு போகிறோம். ஆனால் அவனுக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன சந்தோஷம் இருந்தால் அவன் பாடிக்கிட்டு போவான் அப்படிங்கிறான். அதனால் உங்களுக்கு எனக்கும் உலகம் எதையும் குறைக்க போகிறதும் இல்லை, விலைவாசி இறங்க போகிறதும் இல்லை. அது இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒன்று செய்வார், எவ்வளவு ஏறினாலும் அதை வாங்கும்படி கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாளும் நம்ம விட்டு கொடுக்கிற தேவனே கிடையாது. நான் கொரோனாவில் ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன். நான் கொரோனாவில் என்னை கர்த்தர் போஷித்த விதத்தை நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்ட். இந்த மாதிரி சபைகளுக்கு வந்து பேசினா தான் உண்டு. திடீர்னு 6 மாதம் சர்ச்சு மூடிட்டாங்க. மூடின பிறகு எங்களுக்கு சர்ச்சில் கூப்பிட்டா தானே இந்த மாதிரிலாம் நடக்கும். சபையே இல்லை. எப்படி எனக்கும் சர்ச்சு கிடையாது, மீட்டிங்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி ஆஃபரிங்? வீட்டுக்கு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், எவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது. அவ்வளோ இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்த போது கர்த்தர் என்னை யோசிக்கவே விடலை. ஆண்டவர் சொன்னார், நீ பாட்டு ஆன்லைனில் என்ன பண்ணணுமோ அதை என்ன செஞ்சிட்டே இரு. நான் சொல்லுவேன், எலியாவுக்கு காலையும் மாலையும் காக்கா வந்தா மாதிரி எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாது. முன்ன பின்ன நான் பார்க்காத எத்தனையோ பேர் ஜிபேல அக்கௌண்ட்டில் அங்கேருந்து காலையும் மாலையும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. யார் போட்டாங்க, என்ன போட்டாங்கன்னே தெரியாது. இவங்க யாருமே கொரோனாவுக்கு முன்னாடி போடல, அதான் முக்கியம். இவங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது. இந்த காக்காலாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியாது. வந்து போட்டுக்கிட்டே இருந்துச்சு. செப்டம்பர் மாதம் வரைக்கும் போடுது. நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரை இப்படியே போகட்டும். வீட்டில் உட்காந்தோமா, மீட்டிங்கை முடித்தோமா, அக்கௌண்ட்டில் வந்துச்சா, எடுத்தோமா, செலவு பண்ணோமா. ஆண்டவர் சொன்னார், கேரித்தாண்ட கரையில் உட்காந்தது போதும் ஏஞ்சி நட. நம்ம எப்போவுமே எப்படி தெரியுமில்ல, ஒரு இடத்துல உட்காந்து பழக்கப்பட்டுட்டோம்னா அடுத்து படுக்கத்தானே பார்ப்போம். ஆண்டவர் சொன்னார், நீ இது உனக்கு நான் ஏன்னா எனக்கு வந்து எப்போவுமே ஒரு உண்மையில் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பெருமை உண்டு. என்ன பெருமை உண்டுன்னா, எல்லா வாரமும் மீட்டிங்க்கு போவேன். ஸோ எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்துட்றாரு. யாருக்கிட்டையும் கேட்டதே கிடையாது, கர்த்தர் கொடுத்துருவாரு. கடன் கிடையாது, தேவையை சந்திக்கிறாரு. சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வாரமும் மீட்டிங் இருக்கணும். கேன்சல் ஆனால் தான் டென்ஷன் ஆயிடுவேன் நான். ஐயோ 4 வாரத்தில் 1 கேன்சல் ஆகி போச்சு, அடுத்த வாரம் வாடகை கட்டணுமே, இப்படி யோசிப்பேன். அப்போது கொரோனா நேரத்தில் 6 மாதமும் கேன்சல். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஓடுகிறதுனால தான் பிழைக்கிறாய் என்று நினச்சி கொள்ளாத, உன்னை உட்கார வச்சு சாப்பாடை போடவும் என்னால் முடியும். ஆனால் இப்போ உட்காராத, ஏஞ்சி ஓடுனாரு. இப்போவும் சொல்கிறேன், நம் தேவனாகிய கர்த்தர்
தேவைப்படும் போது கேரித்தாற்றங்கரையில் உட்கார வைத்து சாப்பாடு போடவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவைப்பட்டால் சாப்பாடு போட்டு 40 நாள் இரவும் பகலும் நடக்க வைக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் சொல்கிறேன், உலகம் முழுக்க பஞ்சம் வரும், அது 3ஆம் உலக யுத்தம், பட்டயம் வரும், கொள்ளை நோய் வரும். இது எதுவும் உங்களையும் என்னையும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கொரோனாவில் என்னை பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நிற்கிறேன், நின்று கொண்டிருப்பதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரணம். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். எப்படிங்க நடக்கும்? நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சிலர் உலகம் என்ன சொல்லும்? எப்படி நடக்கும்? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுங்க, ஒரு இப்படி நடக்கும்னாவது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், தேசம் தண்ணீரால் நிரப்பப்படும். காரணம், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தேவைப்பட்டா கையளவு மேகத்தை பெருமழையா மாற்றவும் வல்லமை உள்ளவர். மேகமே இல்லாமல் மழையை கொண்டு வருவதற்கும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இனி கண்டிப்பாக முடிவு காலத்தை நோக்கி உலகம் போயிடுது. அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் மறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் பாதுகாப்பார். இவைகளுக்கு நடுவில் வருகையும் வரும். எப்போ வேணாலும் வரும். நீங்கள் உடனே இன்னைக்கு சொல்லிட்டு போறாரு நாளைக்கு வரும்னு நினைக்காதீங்க. எப்போ வேணாலும் வரும். வருவதற்கு ஆயத்தப்படுகிற காலம் தான் நமக்கு இருக்கிறது. நமக்கு வேற காலமே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் சந்திக்க ஆயத்தப்படணும். மற்றபடி நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். இவைகளுக்கு நடுவில் ஒவ்வொரு நாளும் எப்போ ஆண்டவர் வருவார் என்பது எதிர்பார்ப்பு மட்டும் சபைக்கு இருக்கணும். அல்லேலூயா. நேற்று சொன்ன காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த வருகையில் நான் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது, இவ்வளவும் சம்பவிக்குது. இதையெல்லாம் சொன்ன இயேசு வருவேன்னு சொன்ன வாக்கு தத்தமும் என்ன செய்யும்? நிறைவேறும். அவர் இவ்வளோ, ஏன்னா அவர் சொன்ன 100ல் 99 நடந்துட்டா 100வது என்ன செய்யும்? நடக்க தான் செய்யும். ஸோ இதையெல்லாம் சொன்ன இயேசு திரும்பி வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். சீக்கிரம் வருவேனார். அப்போ அந்த வருகையில் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? 7 காரியங்கள் செய்யணும். நேற்று சொன்னேன், இன்றைக்கும் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன் நேற்று வராதவங்களுக்காக. முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் வேணும். இயேசு வந்து மதம் மாற சொல்ல, பேர் மாற்ற சொல்ல, எதையும் சொல்ல. இயேசு சொன்னது ஒன்றே ஒன்று, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வேணும். அதுக்கு நாங்கள் என்னங்க செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேணாம். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய ரத்தத்தால் கழுவுன்னு உண்மையாக சொல்லணும், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. ஏன்னா நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் உண்மையாக சொல்லும்போது உங்கள் பாவங்களை அவர் மன்னிச்சாருன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம்னு பேர். வேற எதுனாலையும் அந்த சந்தோஷம் வராது. உங்கள் ஆத்மாவில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அது சந்தோஷம் வரும். அந்த 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார் ரட்சண்ய சந்தோஷம்னு. அந்த சந்தோஷம் வரும். அதான் ஃபர்ஸ்ட். நான் வந்து தலைமுறையாக கிறிஸ்டினாக இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து இருக்கேன், நான் கூட ரட்சிக்க பண்ணுமா? அவங்களுடைய ரட்சிப்பு எனக்கு வராதா? வராது. எப்படி அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு தானோ, அவங்க ரட்சிப்பு அவங்களுக்கு தான். உங்கள் ரட்சிப்பு உங்களுக்கு. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்க, குழந்தையாக இருக்கிறீங்கன்னா அது வேறு. இப்போ நீங்கள் வளர்ந்து பாவம் செய்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்போது அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு உரியது. ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவான் ஆகிய அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். ஏன்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்தானம் எடுக்காமல் ரட்சிக்கப்பட முடியாது. காரணம் என்னென்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்கிறதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். அதாவது உலகத்துக்கும் பரலோகத்திற்கும் பாதாளத்துக்கும் நம்ம சாட்சி கொடுக்குறோம். நான் பழைய காரியங்களுக்கு மரித்து விட்டேன், நான் புது மனுஷனாய் மாறிவிட்டேன். இதுதான் நம்ம செய்கிறோம். அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கணும். நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, அங்கே கொடுத்தாங்க, இங்கே கொடுத்தாங்க, எதையும் பைபிள் சொல்லலை. பைபிள் சொல்கிற ஒரே ஞானஸ்தானம் தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம். அதுக்கு பேர் பேப்டிசம்னு பேர். ஏன் அப்படின்னா கிரேக்க வார்த்தைக்கு பேப்டிசோ அப்படிம்பாங்க. பேப்டிசோனா மூழ்குதல்னு அர்த்தம். ஸோ தண்ணியில் மூழ்கி நீங்கள் எடுக்காவிட்டால் எடுக்கணும். இல்லைங்க குழந்தையில எடுத்த ஒரே ஞானஸ்தானம் தானே, அப்புறம் நான் திருப்பி எடுக்கணுமானா, குழந்தையில நீங்கள் எடுத்ததுக்கு பேர் என்ன கிடையாது? ஞானஸ்தானமே கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டீங்க, அதனால் அந்த ஞானஸ்தானம் ஆகாது. நீங்கள் நிதானித்து பாவத்தை அறிக்கை செய்து அதற்கு பிறகு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தான அபிஷேகத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய சபையில் இருக்கும் பொழுது இங்கே நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாவிடால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க
முடியாது. அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை. ஸோ பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை சபைக்கு வர முடியல, நான் தெரியாமல் வந்திருக்கிறேன், நான் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே ஜெபம் பண்ணுங்க. கதவை சாத்திட்டு யாரும் இல்லாத போது ஜெபம் பண்ணுங்க. தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 4வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை, மாறுபாடான சந்தத்தை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு வசனம் இருக்கு. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பேன், அங்கே போனால் அந்த வேலை பார்த்துப்பேன், இங்கே வந்தால் இந்த வேலை பார்த்துப்பேன், அங்கே இருக்கும்போது சினிமா பாட்டு பாடிப்பேன், இங்கே வந்தால் சோத்திர பாட்டியும் பாடிப்பேன், அங்கே கெட்ட வார்த்தை பேசிப்பேன், இங்கே வந்தால் நல்ல வார்த்தை பேசிப்பேன்னா இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்கள் என்ன செய்ய முடியாது? நீங்கள் போய் சேர முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். சில நேரத்தில் அதை விட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் பேர் கஷ்டமாக இருக்குது. எப்படிங்க அதெல்லாம் விட்டு வரது? அதில் நஷ்டம் வராதா? வராது. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவின் பின்னாடி வாங்க. அவர் நஷ்டப்படுத்தாமல் உங்களை உயர்த்தி ஒரு இடத்தில் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருப்பார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அவ்வளோதான். கர்த்தர் சொன்னால் உலகத்தை நீங்கள் விட்டுட்டு ஆண்டவர் என் பின்னே சிலுவை என் முன்னே வந்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இது வரைக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போனதே கிடையாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் சபை தரிக்க கூடாது. சபை எப்பொழுதுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். சபையில் உட்காந்துருக்க உங்களுக்கும் சொல்கிறேன், நடத்துகிறவங்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலையிலையும் ஆண்டவர் அதான் சொன்னார், தோட்டத்துக்குள்ளே வயலுக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? கலைகள் வந்து விதைக்கப்படக்கூடாது. எல்லா ஃபேண்டசியான காரியம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்னைஸ்டு, இப்போ ஏற்ற மாதிரி டியூன்ஸு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தரிடத்துலேருந்து வரக்கூடிய எதையும் நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உலகத்திலேருந்து வரக்கூடிய எதுக்கும் இங்கே அனுமதி கிடையாது. அப்படி மீறி அனுமதி கொடுத்தீங்கன்னா அது கலையாக மாறிடும். ஒரு நாள் அது உங்களுக்கே வினையாகி மாறிடும். உலகத்துக்கு நோ சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 5வது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. ஒவ்வொருத்தரும் பரலோகத்துக்கு போகும்போது இங்கேருந்து ஆத்துமாக்களை தான் கொண்டு போக முடியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே செலவு பண்ணுறதுக்கு அல்லது அங்கே நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஊர் கரன்சிக்கு என்ன பண்ணிவிடுவீங்க? மாற்றிடுவோம், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பரலோகத்துக்கு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய மொத்த சொத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு, அங்கே இருக்கிற கரன்சிக்கு இதை மாற்றிடணும். அங்கே இருக்கிற என்னங்க கரன்சி எப்படி மாற்றணும்? வெரி சிம்பிள், எல்லாத்தையும் ஆத்மாவாக மாற்றிடுங்க. எவ்வளோக்கள் ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கள் ஆத்மாதாயம் பண்ணுங்க. சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த எவ்வளோக்கெவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ஆத்மாவாக மாற்றிட்டீங்களோ அத்தனையும் பரலோகத்தில் வந்து நிற்கும். பரலோகத்தில் உங்களோட கூட வரப்போகிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும். நீங்கள் வச்சுருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனரு, அப்புறம் பட்டம், பதவி, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த புடவை, அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த காரு, ஒன்றும் வராது. வருகை முந்தினாலும் வராது, மரணம் முந்தினாலும் வராது. உங்களுக்கே நல்லா தெரியும், மரணம் முந்துச்சுன்னா எதையும் அவன் கொடுக்க மாட்டான். போட்டிருக்கிற மோதிரத்தையும் கழட்டிட்டு தான் விட போகிறான், எல்லாத்தையும் உருவி எடுத்துருவான். வருகை முந்துச்சுனாலும் நீங்கள் கொண்டு போக முடியாது. இப்போவே எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ ஆத்மாதாயம் பண்ணுங்க. சுவிசேஷன் சொல்லுங்க. நீங்கள் தண்ணி மேலே விதையை போடுங்க, விளைய செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. 6வது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். சும்மா ஏதோ 2-3 நாள் கூட்டம் வச்சாங்க, கேட்கறதுக்கு எல்லாம் பயமாக இருந்துச்சு, இயேசு வராராம் அப்படின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு நார்மல் ஆகிடக்கூடாது. இன்னையிலேருந்து நம்ம கூட அது ஒரு தீப்பொறி மாதிரி மாறிடணும். படுக்க போகும்போது, ஆண்டவரே ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது முதல் ஜெபம், ஆண்டவரே இந்த பகல் வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால், அந்த வாஞ்சிக்க தொடங்கிடணும். அதில் நம்ம பங்கடையணுங்கிற விருப்பம் வந்துடணும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கென்று வாழ தொடங்கிடுவோம். அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த விருப்பம் வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே அப்படி மாறிடும். 7வது கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் கடைசி வரைக்கும் இயேசு வர வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா? நாம் எல்லாரும் எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன், அவங்க தொடர்ந்து நடத்துவாங்க. ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சம்பவிக்கும் போது நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் பிரவேசிப்போங்கிற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருக்கு முன்பாக அவருடைய வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஆத்மா அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது?
சங்கீதக்காரன் 2 காரியத்தை சொல்லுகிறான். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, என் ஆத்துமா மான்கள் நீருடையை வாஞ்சிக்கிறது போல உம்மை வாஞ்சிக்கிறது. நம்முடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குதா? எப்போ பார்த்தாலும் இந்த பூமிக்குரிய சிந்தனை, அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அங்கே சாதிக்கணும், இங்கே சாதிக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலம், பேர பிள்ளைகள் எதிர்காலம், இப்படின்னு உங்கள் ஆத்மா மண்ணோடையே ஒட்டிக்கிட்டு இருக்குதா? ஏதோ சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் ஆண்டவரை பற்றின நினைப்பு, ஜெபம் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை. நான் சொல்கிறது உண்மை. நிறைய விசுவாசி முழங்கால் போட்டு ப்ரேயர் அவர்னு ஒன்று கிடையவே கிடையாது. நிறைய விசுவாசிக்கு கேட்டால் பிஸி, நிறைய வேலைங்க, ரொம்ப பிஸியாக ஓடுறோம். ஆனால் உங்கள் பிஸி ஷெட்யூலில் வேறு எதுக்குமே நீங்கள் குறை வைக்கலை. பிஸி ஷெட்யூலில் சாப்பிட்றத நிறுத்தி இருக்கிறீங்களா? பிஸி ஷெட்யூலில் ட்ரெஸ் பண்ணுறதை நிறுத்தி இருக்கிறோமா? பிஸி ஷெட்யூலில் ஆஃபீஸ் போகிறத நிறுத்தி இருக்கிறோமா? பிஸி ஷெட்யூலில் வாட்ஸ்அப் பார்க்குறத நிறுத்தி இருக்கிறோமா? பிஸி ஷெட்யூலில் ஃபேஸ்புக், யூடியூப் பார்க்குறத நிறுத்தி இருக்கிறோமா? எல்லா வேலையும் ரொட்டீனாக நடக்குது. ஆனால் பைபிள் வாசிக்கும் ஜெபம் பண்ண மட்டும் நேரம் இல்லை. காரணம் பிஸி. நீங்கள் பிஸி கிடையாது, நீங்கள் கர்த்தரை விட்டு அவாய்ட் பண்ணுறீங்க. கர்த்தரை உங்களை விட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் காரணம், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் கர்த்தருடைய நேரம் எங்கே? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எங்கே? கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் பிஸி. பிள்ளைகள் படிப்பில் பிஸி, கணவன் வேலையில் பிஸி, மனைவி வேலையில் பிஸி, வீட்டு வேலையில் பிஸி. ஆனால் குடும்பமாக உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ண முடியாது, ஃபேமிலி ப்ரேயர் முடியாது. ஆனால் ஆசை மட்டும் இருக்குது. ஆண்டவர் வரும்போது அப்படியே குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போகணும். கவனித்து பாருங்கள், எல்லாம் வாசப்படி வரைக்கும் வந்துடுச்சு. இனி உங்கள் குடும்பம் பரலோகத்தில் இருக்கிறதும் இருக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சில ஊழியக்காரங்க கூட ஜெபம் பண்ணுறது கிடையாது. முழங்கால் போட்டு ஊழியம் பண்ணுறோங்கிறத அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுற அளவுக்கு ஊழியக்காரங்களுக்கு கூட நேரம் இல்லை. மனுஷனை ஏமாத்திரலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் வந்துகிட்டு இருக்கிறார். நீங்கள் மனுஷனுக்கு இல்லை, கர்த்தருக்கு தான் உண்மையாக இருக்கணும். ஒப்பு கொடுங்க பார்ப்போம். வருகையில் நீங்கள் போவீங்கிற நிச்சயம் இருக்குதா? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்குதா? அடுத்தவங்களுடைய பொருளை ஏமாற்றாமல் இருக்கிறீங்களா? வாங்கின பொருளை திருப்பி கொடுத்துருக்கிறீங்களா? வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்கிறீங்களா? நீங்கள் ஏமாற்றாமல் இருக்கிறீங்களா? துணிகரமாக நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தர் பார்த்துட்ருக்கிறார். நீ எல்லாரையும் ஏமாற்றிட்டு தசமாக காணிக்க கொண்டு வந்து காணிக்க பெட்டியில் போட்டுட்டீங்கன்னா பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உன் சகோதரனோடு கூட குறை உண்டானால் உன் காணிக்கையை பலிபீட தண்டையில் வைத்து விட்டு போய் முதலில் அவனோடு கூட ஒப்புரவாக்கு. மத்திய 5 சொல்கிறார். சரி பண்ணாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆண்டவர் வருகிற காலம் மிக சமீபம். அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சயின்ஸ் வளர்ந்துருச்சு, சேட்டிலைட் விட்டுட்டாங்க, வாட்ஸ்அப் வந்துருச்சு. இதெல்லாம் கடைசி 20 வருஷம். ஆனால் 2000 வருஷமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைவேறும். இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. பல சாம்ராஜ்யங்கள் காணாம போச்சு. அலெக்சாண்டர் சாம்ராஜ்யம், நேபுகாத்நேச்சார் சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், சாம்ராஜ்யங்கள் காணாம போச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கும் நிலை நிற்கிறது. அசட்டா பண்ணிடாதீங்க. சும்மா கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற 4 ஆப்பை தெரிஞ்சுக்கிட்டதுனால பரலோகத்துக்கு போயிடலான்னு நினச்சிடாதீங்க. கடவுள் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க. ஒரு சேட்டலைட் பாதிக்கப்பட்டால் உன் கையில் இருக்கிற ஃபோன் வேஸ்ட். 10 சேட்டலைட் பாதிக்கப்பட்டால் அன்றைக்கி உன் லைஃபே அன்றைக்கி ஸ்தம்பிச்சு போயிடும். மைக்ரோசாஃப்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. டெக்னாலஜியை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. டெக்னாலஜி கைவிடும், கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறீங்கன்றதை மட்டும் பாருங்கள். யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி இருக்கிறது, அதான் முக்கியம். நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுடைய மனசாட்சி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீங்கள் தேவனை விட்டு தூரம் இருக்கிறத உணர்த்துவார்னா இது ஒப்புரவாகிறதான ஒரு நேரம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை ராத்திரியில் இருக்குமானால் இந்த ஜெபம் மிக முக்கியமான ஒரு ஜெபம். உங்களை காப்பாற்றி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த ஜெபம் ரொம்ப உதவும். இப்போது நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகுங்க. ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக
என்ன காரியம் இருந்தாலும் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. அறிக்கை செய்து விட்டு விட்டால் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான்னு இருக்கு. மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். ஒப்பு கொடுப்போமா? அதே நேரத்தில் எல்லா கண்களையும் மூடி இருப்போம். ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. இது வரைக்கும் அதை நான் அசட்டை பண்ணிட்டேன், கீழே எடுக்காமல் விட்டுட்டேன், அல்லது எனக்கு தெரியாது, நான் குழந்தையில் எடுத்தது போதும்னு நினச்சேன், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க, நேற்று கை தூக்குனவங்க இல்லை, இன்னைக்கு எடுக்க விரும்புகிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வேறு யார் இருக்குது? நல்ல கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. மற்றவங்கள பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அநேகர் இருக்கிறீர்கள், மேலேயும் கை தூக்கியிருக்காங்க, இங்கேயும் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வர முடியுமா? உங்களுக்கு நாங்கள் அதை பேர் எழுதிக்கிட்டு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆயத்தத்தை நாங்கள் சொல்லுவோம். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க மாத்திரம் முன்னாடி வாங்க பார்ப்போம். கொஞ்சம் வேகமாக. மற்றவங்க எல்லாம் கண்களை மூடி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மற்றவங்கள வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம் இல்லை. இது உங்களுக்கான ப்ரேயர் டைம். அவங்க வர வரைக்கும் பேச வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வாங்க பார்ப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். வேறு யாரும் இல்லை. மேலே இருக்கிறவங்க முடிஞ்சா கீழே வாங்க பார்ப்போம். இன்னும் வேறு யார் இருக்கிறீங்க? உங்களுக்காக நான் ஜெபிக்க. மற்றவங்க எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். இது வேடிக்கை பார்க்குற நேரமே இல்லை. இது உங்களுக்கான ஜெபம் பண்ணுற நேரம். நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க அவங்க வருவாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இது உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற நேரம். வாலண்டியர்ஸ் அவங்கள மட்டும் பாருங்கள். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். மற்றவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க ஃப்ரெண்டில் வந்துட்டே இருங்க. நீங்கள் எடுக்க ஒப்பு கொடுத்தவங்கெல்லாம் ஃப்ரெண்டில் வாங்க. நம்ம உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடுங்க. நீங்களும் கண்களை மூடுங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம். மற்ற எல்லாரும் கண்களை மூடுவோம். நாம் கடைசி ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த 3 நாட்களும் பேசியிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த திருச்சபை பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விருதாவாய் கர்த்தர் ஒரு இடத்திலும் பேசுகிறதே கிடையாது. நெடு நாளைக்கு முன்பாக இந்த திருச்சபையை ஸ்தாபித்தார். ஊழியக்காரரை கொண்டு வந்தார். அவர் மூலமாக விதைகளை போட்டார். கர்த்தர் விளைய பண்ணினார். இன்னைக்கு ஒரு விருட்சமாய் மாற்றி இருக்கிறார். இந்த கனிகளை கொய்து கொண்டு போகும்படி நேசர் வரப்போகிறார். ஆயத்தப்படுத்தினதுக்கு இதுக்கு தான் காரணம். இத்தனை வருஷம் நீங்க வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்பதற்காக அல்ல. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க போகிற நாள் நெருங்கி இருக்கிறது. கர்த்தருடைய நாள் மிக சீக்கிரம் வரப்போகிறது. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், எச்சரிக்கை சத்தமிடுங்கள், இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது. ஆயத்தப்படுத்தின நாள் வந்துருச்சு. நாம் எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்மளை சரி பண்ணுறதுக்கு தான் நேரம் இருக்கு. ஒப்பு கொடுப்போமா? எல்லா கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த 3 நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வரும்பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. எங்களை பின்னோக்கி இழுக்க பார்க்கிற, உலகத்தில் இழுக்க பார்க்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால கடுந்தாப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையும் உத்தமமும் கரை திரையற்ற சபையாக, கற்புள்ள கன்னிகையாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் காணப்படுகிற திருச்சபையாய் கர்த்தர் எங்களை நிறுத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு, தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேறு சபையிலிருந்து வந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி ஆகிலும் நீர் வரும்பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கணும். ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சீக்கிரம் எடுக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இதையே கர்த்தர் கனப்படுத்துவீராக. உடைய வருகைக்கு ஆண்டவரே அவர்கள் ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த சபைக்காக ஆண்டவரே, உடைய ஊழியக்காரருக்காக, தூரத்திலே ஆண்டவரே குடும்பமாய் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற ஊழியக்காரருக்காக, இங்கே ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவரே போதகருக்காக, அவர் குடும்பத்துக்காக, ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்துக்கு துணையாய் ஆண்டவரே, உறுதுணையாய் ஒத்துழைக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்திருக்கிறாங்கப்பா, திருப்பி சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.